ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், காதலில் விழுந்தேன் நாவல் ஸ்டோரியோட அடுத்த அப்டேட் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண உங்களுக்கு மட்டும்தான் ஸ்டோரியோட நெக்ஸ்ட் எபிசோட் வரும். தேங்க்யூ. எபிசோட் 397. மஞ்சு என்னதான் கோபத்தில் ஆராவை தன் மகள் இல்லை என்று அவளை மறக்க சொன்னாலும் கிருஷ்ணாவிற்கு அது எளிதான காரியமில்லை. ஆரா குழந்தையாக இருந்தபோது மஞ்சு அவளை 10 மாதம்தான் வயிற்றில் சுமந்தாள். ஆனால் இத்தனை வருடங்களாக தன் ஆராவை குழந்தையாக மனதில் சுமந்தவனாயிற்றே. அவனால் ஆராவை பார்க்காமல் அவள் குரலை கேட்காமல் இருக்க முடியவில்லை. தன் மகளின் அப்பாவித்தனமான முகம் அவன் மனதில் வந்து வந்து போனது. என்ன நடந்தாலும் சரி, தன் ஆக்குட்டியிடம் பேசியே தீர வேண்டும் என்று தன் மகளுக்கு கால் செய்தான் கிருஷ்ணா. அதே நேரம் நந்தாவின் அருகிலிருந்து வெளியே வந்த ஆரா தன் கணவனின் சந்தேக பார்வையை நினைத்து பதட்டமாகவும், அதே நேரம் அவனின் நடத்தையில் இருக்கும் மாற்றத்தை நினைத்து கவலையாகவும் பால்கனியில் நின்று கொண்டிருந்தாள். என்னாச்சு இவருக்கு? முன்னாடியெல்லாம் என்ன பார்த்து அவ்வளவு ஆசையா பேசுவாரு. ஆனா அவர் இப்ப நான் பாக்குற விதத்திலையும் என் கூட பேசுற விதத்திலையும் ஏதோ மாற்றம் தெரியுது. ஒருவேளை அவருக்கு எல்லாம் உண்மையும் தெரிஞ்சிருக்குமோ? கடவுளே, அப்படி மட்டும் நடந்திருந்தா இனி என் நிலைமை என்ன ஆகுமோ என்று பயந்து கொண்டு நின்றிருந்தாள். அப்போது அவளின் போனில் வாட்ஸ்அப் கால் வந்தது. அவளின் அப்பா கிருஷ்ணா தான் கால் செய்திருந்தார். அதை பார்த்ததும் அவளுக்கு சந்தோஷமாக இருந்தது. தான் இருக்கும் சூழ்நிலையை மறந்து போனை அட்டெண்ட் செய்தாள். ஹலோ ஹலோ அப்பா அப்பா என்று நான் தழுதழுக்க சொன்னாள். ஆக்குட்டி, நீ எப்படிரா இருக்க என்று அதே பாசத்துடன் கேட்டான் கிருஷ்ணா. நான் நல்லா இருக்கேன்ப்பா என்று தவித்தாள். ஏண்டா இப்படி பண்ண? அப்பாவை இப்படி தவிக்க விட்டுட்டு போயிட்டியடா. நீ லவ் பண்ற விஷயத்த அப்பாட்ட சொல்லியிருந்தா என் உயிரை கொடுத்தாச்சும் நீ விரும்பினவனையே உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருப்பனேடா. ஏண்டா இப்படி பண்ண என்று அழுதான். என்னோட சூழ்நிலை அந்த மாதிரி அமைஞ்சிருச்சுப்பா, என்ன மன்னிச்சிருங்கப்பா என்று ஆராவும் இயலாமையில் அழ. சரி, நீ கல்யாணம் பண்ண அந்த பையன் யாரு சொல்லுடா. அந்த தம்பி யாரா இருந்தாலும் அப்பா ஒன்னும் சொல்ல மாட்டேன். நம்ம வீட்டுல உள்ளவங்ககிட்டயும் பேசி நான் புரிய வைக்கிறேன் என்று சொன்னான். அப்பா, என்ன மன்னிச்சிருங்க. எனக்கு தெரியும் எனக்காக நீங்க என்ன வேணும்னாலும் செய்வீங்க. ஆனா நான் அவரை பத்தி உங்ககிட்ட சொல்ல முடியாத நிலைமையில இருக்கிறேன்ப்பா. பா பிளீஸ் பா, நான் யார கல்யாணம் பண்ணிருக்கேங்கிற உண்மையை மட்டும் என்கிட்ட கேட்காதீங்கப்பா. ஆனா நான் சந்தோஷமா தான் இருக்கேன். நான் ஒரு நல்ல குடும்பத்துக்கு தான் மருமகளா வந்திருக்கேன். அவர் ஒரு டாக்டர், நல்ல வசதியானவர். இதுக்கு மேல அவரை பத்தி என்னால எதுவும் சொல்ல முடியாது. என்ன மன்னிச்சிருங்கப்பா என்றாள். அவள் குரலில் கண்ணீர் தெரிந்ததும் கிருஷ்ணா அதை தாங்க முடியாமல், ஏண்டா மன்னிப்புன்னு பெரிய வார்த்தையெல்லாம் பேசுற? நீ சந்தோஷமா இருந்தாலும் எனக்கு அது போதும்டா. உங்களுக்கு என் மேல கோவமே வரலையாப்பா என்று அவள் வலியுடன் கேட்டாள். நீ என் உயிரிடா, உன் மேல அப்பாக்கு எப்படி கோவம் வரும் என்று கிருஷ்ணா கலங்கிய குரலில் கேட்க, ஆனா அம்மா என் மேல கோவமா இருப்பாங்கல்ல, நான் உங்களை எல்லாம் ரொம்ப மிஸ் பண்றேன்ப்பா என்றாள் ஆரா. உனக்கு தான் அவளை பத்தி தெரியுமே, கொஞ்ச நாள் கோவமா தான் இருப்பா. அப்புறம் அவளை என் பொண்ணை பாக்கணும்னு சொல்வா. குட்டி, எல்லாருமே உன்னை மிஸ் பண்றோம். நீ எங்க இருக்கேன்னு சொல்லுடா. அப்பாக்கு ஒரு தடவை நேர்ல பாக்கணும். சாரிப்பா, என்னால அதை மட்டும் சொல்ல முடியாது. இல்லப்பா, இப்ப நான் எதுவுமே பண்ண முடியாத சூழ்நிலையில இருக்கேன். இப்ப மட்டும் இல்ல, இனி எப்பவுமே நீங்க என்ன பார்க்க வேண்டாம். நான் நம்ம குடும்பத்தை விட்டே விலகி இருக்கணும். அதுதான் நம்ம 2 பேருக்குமே நல்லது. இனிமே எனக்கு கால் பண்ணாதீங்கப்பா, பிளீஸ் பா. என் நம்பரை தயவு செஞ்சு ட்ரேஸ் பண்ணாதீங்க பிளீஸ். அடுத்த நொடி போனை கட் செய்தாள் ஆரா. அப்பா, என்ன மன்னிச்சிருங்கப்பா. எனக்கு தெரியும்பா என் விருப்பத்துக்கு மாற நீங்க எதுவும் செய்ய மாட்டீங்கன்னு. ஆனா என் விருப்பத்தை கூட உங்ககிட்ட சொல்ல முடியாத சூழ்நிலையில நான் இருக்கேன்ப்பா. என் புருஷனை பத்தி உங்ககிட்ட எதுவுமே சொல்ல முடியாதுப்பா. என்ன மன்னிச்சிருங்கப்பா. ஐ மிஸ் யூப்பா என்று சொல்லியபடி அழுது கொண்டிருந்தாள் ஆரா. இவை அனைத்தும் ஆராவிடம் பேசலாம் என்று வந்த நந்தாவின் காதில் தெளிவாக விழுந்தது. ஆராவுடன் வாழ்வது பற்றி சற்று முன்பு தெளிவாக முடிவெடுத்த அவன் மனம் இப்போது அவள் பேசியதை கேட்டதும் மீண்டும் குழம்பியது. இவ என்ன சொல்றா? அவ பேசினதுல இருந்து ஆரா அவ அப்பாவோட தான் போன்ல பேசுறான்னு நல்லா புரியுது. அவரு இவ கூட போன்ல பேசுறாருன்னா அப்ப இவ மேல அவருக்கு கோவம் இல்ல. இவ பண்ணின தப்ப மன்னிச்சு அவளை ஏத்துக்கிட்டாருன்னு தான் அர்த்தம். அப்புறம் ஏன் இவ அவர்கிட்ட என்னதான் கல்யாணம் பண்ணிருக்காங்கிற விஷயத்த சொல்லவே மாட்டேங்கிறா? நான் குமரன் ஃபேமிலியில் உள்ள டாக்டர் நந்தாவை தான் கல்யாணம் பண்ணிருக்கேன்னு சொல்ல வேண்டியதானே? ஏன் அதை சொல்லாம அவ குடும்பத்தை வேணான்னு சொல்றா? அது ஏன்? சொல்லப்போன ஆராக்கு தான் இந்த 2 குடும்பத்துக்கும் இடையில உள்ள பிரச்சனை எதுவுமே தெரியாதே. அப்புறம் உண்மையை மறைக்கிறா? நான் டாக்டர் நந்தாவை தான் கல்யாணம் பண்ணிருக்கேன்னு பட்டுன்னு சொல்லிட வேண்டியதானே? ஆனா அவ அதெல்லாம் சொல்லாம மறைக்கிறா. அப்ப அவ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டது அவங்க வீட்டுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறா. அது ஏன்? ஒருவேளை அவளுக்கும் எல்லா உண்மையும் தெரிஞ்சிருக்குமோ? என் அப்பாவை கொன்னது அவங்க மாமா தான்னு தெரிஞ்சிருக்குமோ? இந்த விஷயத்தை என்கிட்ட இருந்து மறைச்சிட்டாளோ? அதுக்காக தான் என் அவசரமா கல்யாணம் பண்ணிக்க சொன்னாளா? ஓ மை காட் என்று அவன் நினைத்து கொண்டிருக்கும் போதே தன் பின்னால் ஏதோ உருவம் நிற்பது போல உணர்ந்த ஆரா சட்டென்று திரும்பி பார்த்தாள். அங்கே நந்தாவை பார்த்ததும் ஒரு நொடி அதிர்ந்தவள், நீங்க எப்ப வந்தீங்க என்று கேட்டாள். அவள் மிகவும் பதட்டமாக இருந்தாள். நந்தாவிற்கு புரிந்துவிட்டது ஆரா தன்னிடம் இருந்து எதையோ மறைக்கிறாள் என்று. அடுத்த நொடி அவன் முகம் கடுமையானது. யார்கிட்ட போன் பேசிட்டு இருந்த என்றான். அது அது அப்பா என்று அவள் தயங்கிக் கொண்டு சொல்லவும், என்ன சொன்னாரு என்று அடுத்த கேள்வியை கேட்டான் நந்தா. வேற ஒண்ணும் இல்லங்க, நான் எங்க இருக்கேன்னு கேட்டாரு என்றாள் அவள் பயந்து கொண்டே. நீ என்ன சொன்ன
என்று அவன் மீண்டும் கேட்கவும், நான் எதுவும் சொல்லல என்றாள் ஆரா. ஏன் சொல்லல? நீ வீட்டை விட்டு ஓடி போயிட்டேன்னு தெரிஞ்சும் கூட உன்னை பிரிஞ்சிருக்க முடியாம உன் மேல உள்ள பாசத்துல உங்க அப்பா உனக்கு கால் பண்ணிருக்காரு. அப்ப அவருக்கு உன் மேல கோபம் இல்லைன்னு தானே அர்த்தம். அப்புறம் என்ன, நீ நான் குமரன் ஃபேமிலி அசோக்கோட பையன் நந்தாவை தான் கல்யாணம் பண்ணிருக்கேன்னு சொல்ல வேண்டியதானே, ஏன் மறைக்கிற என்றான். நந்தா அப்படி கேட்டதும் ஆரா என்ன சொல்வது என்று தெரியாமல் திருத்திருவென முழித்தாள். உன்னத்தான் கேக்குறேன், இப்ப நீ பதில் சொல்ல போறியா இல்லையா? ஏன் உங்க வீட்டுல நீ என்னதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேங்கிற உண்மையை மறைக்கிற என்று அவன் அதட்டி கேட்டதும் ஒரு நொடி திடுக்கென்று தூக்கி போட்டது ஆராவிற்கு. பயந்து கொண்டே அவனை பார்த்தாள். ஆரா, நீ என்ன உண்மையை நேசிக்கிறியா என்றான் கடுமையான குரலில். இதென்னங்க கேள்வி, நான் உங்களை உயிருக்குயிரா நேசிக்கிறேன் என்றாள் அவள் பாவமாக. அப்ப நம்ம காதல் மேல சத்தியம் பண்ணி சொல்லு, உனக்கு நான் யாருன்னு தெரியுமா? உன் குடும்பத்துக்கும் என் குடும்பத்துக்கும் உள்ள பகை என்னன்னு தெரியுமா தெரியாதா என்றான். இன்றே தெரிந்தாக வேண்டும் என்ற முடிவோடு. அவன் பிடிவாதத்தை பார்த்தவள், எனக்கு தெரியும் என்றாள் கண்ணில் கண்ணீரோடு. வாட், உனக்கு எல்லா உண்மையும் முன்னாடியே தெரியுமா என்று அதிர்ந்து போய் நின்றான். ஒரு நொடி அவன் யாரை அதிகம் நம்பினானோ அவளால் ஏமாற்றப்பட்டோம் என்று நினைத்தவனுக்கு அளவில்லா கோபம் வந்தது. அப்ப நீ என்ன ஏமாத்தி இருக்க, நீ எல்லாமே பிளான் பண்ணி தான் பண்ணிருக்கல. நான் தான் முட்டாள் மாதிரி உங்ககிட்ட ஏமாந்திருக்கேன். ஒருவேளை எங்க அம்மா வந்து உன்னை யாரு என்னன்னு விசாரிச்சா எங்க உன்னை பத்தின உண்மையெல்லாம் தெரிஞ்சிருமோன்னு பயந்துதான் நீ என்ன அவசர அவசரமா கல்யாணம் பண்ணிருக்க, அப்படித்தானே என்று அவன் சொல்வதை எல்லாம் கேட்டு ஆரா அழுது கொண்டே அமைதியாக நின்றாள். அவன் அப்படி சொன்னதும், இல்லங்க அது வந்து என்று அவள் சொல்லி முடிப்பதற்குள், பேசாத என்று அதட்டினான். அவன் குரலில் இருந்த கடுமையை கண்டு அவள் உடல் பயத்தில் நடுங்கியது. நீ என்ன திட்டத்தோட இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்க? என் அப்பாவை கொன்ன மாதிரி என்னையும் கொண்டுடலான்னு பிளான் பண்ணி என்னை ஏமாத்தி இந்த வீட்டுக்குள்ள வந்தியா என்றான் அவன் வெறுப்போடு. ஐயோ அப்படிலாம் இல்லங்க என்றாள் அவள் பதறிக்கொண்டு. என்ன இல்லங்க, எனக்கு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா எல்லாம் புரியுது. அன்னைக்கு நமக்குள்ள நடந்த தப்பு கூட உன்னோட பிளான் தான். நீ வேணும்னே என்ன மயக்கி உன் வழையில விழ வச்சிருக்க. ச்சே, இவ்வளவு மோசமா நீ நடந்துக்குவேனா நான் நினைச்சு கூட பாக்கல என்றான் அவன் கோபத்தோடு. ஐயோ போது நிறுத்துங்க, தயவு செஞ்சு அப்படி சொல்லாதீங்க, என்ன கேவலப்படுத்தாதீங்க. நான் அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல, எங்க வீட்டுல என்ன அப்படி வளர்க்கல என்று அவள் குடும்பத்தை பற்றி பேசியதும் இன்னும் கோபம் வந்தது. நந்தா, உன் குடும்பமே கொலகார குடும்பம் தானே, உங்களுக்கு ஏமாத்த சொல்லி தரணுமா என்ன? நீங்க எல்லாருமே ஃப்ராடு என்றான். என்ன வேணும்னாலும் சொல்லுங்க, ஆனா என் குடும்பத்தை தப்பா பேசாதீங்க, அவங்க எல்லாரும் ரொம்ப நல்லவங்க, ரொம்ப பாவம் என்றாள் அவள் ஒரு இயலாமையுடன். ஓ, கொலை பண்ணினா உன் குடும்பம் பாவம்னா சின்ன வயசுல அப்பாவை இழந்த நான் பாவம் இல்லையா? வாழ வேண்டிய வயசுல வாழ்க்கையை தொலைச்ச என் அம்மா பாவம் இல்லையா என்றான் அவன். நான் ஒத்துக்கிறேன், உங்களுக்கும் உங்க அம்மாவுக்கும் இவ்வளவு பெரிய தண்டனை கிடைச்சிருக்க கூடாது. ஆனா எனக்கு ஒரு விஷயம் மட்டும் உறுதியா தெரியும், என் மாமா உங்க அப்பாவை கொல்ற அளவுக்கு போயிருக்காருன்னா கண்டிப்பா அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் என்று ஆரா வாயை விட. ஹோ, அப்போ என் அப்பா நல்லவர் இல்லைன்னு சொல்றியா என்றான் கோபம் கொந்தளிக்க. நான் அப்படி சொல்ல வரலங்க, நான் சும்மா யதார்த்தமா தாங்க சொன்னேன் என்று ஆரா விழித்தாள். அந்த யதார்த்தத்துக்குள்ள இருக்கிற அர்த்தம் அதுதான். சரி, அது அப்புறம் பேசிக்கலாம். என்ன ஏன் ஏமாத்தின சொல்லடி, ஏன் என்ன காதலிக்கிறேன்னு போய் சொல்லி என்ன ஏமாத்தி அவசர கல்யாணம் பண்ண என்று அவன் வெறுப்புடன் கேட்டான். அதை தாங்க முடியாத ஆரா, ஐயோ நான் உங்களை ஏமாத்தணும்னு நினைக்கலைங்க. உண்மைய சொல்லணும்னா எனக்கு ஆரம்பத்துல நம்ம 2 பேர் குடும்பத்துக்கு இடையில இருந்த பிரச்சனை தெரியவே தெரியாது. உங்களை பத்தி மத்தவங்க நல்ல விதமா சொன்னதும் எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சது. அப்புறம் உங்க கூட பேச ஆரம்பிச்சதும் உங்க நல்ல குணம் எனக்கு பிடிச்சது. அதனாலதான் நான் உங்களை விரும்ப ஆரம்பிச்சேன். பட் அப்ப எனக்கு எதுவுமே தெரியாது. அன்னைக்கு நமக்குள்ள அப்படி ஒரு சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா கூட எனக்கு இந்த பழைய பகை பத்தி எதுவும் தெரியாது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் எனக்கு ஒருத்தங்க கால் பண்ணாங்க. அவங்க யாரு என்ன அப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனா அவங்க தான் உங்க குடும்பத்துக்கும் எங்க குடும்பத்துக்குள்ள பரம்பரை பகையை பத்தியும் உங்க அப்பாவை கொன்னது எங்க மாமா தாங்கிற உண்மையை பத்தியும் சொன்னாங்க. எனக்கு அது ரொம்ப அதிர்ச்சியா இருந்துச்சு. அதே நேரம் ரொம்ப பயமாவும் இருந்துச்சு. எங்க இந்த உண்மை உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க என்ன கல்யாணம் பண்ண மாட்டீங்களோன்னு நான் பயந்தேன். நான் என் மனசை மட்டும் இல்ல, என் கற்பையும் உங்ககிட்ட எழுந்துட்டு இருக்கேன். பழைய பகைய மனசுல வச்சுக்கிட்டு நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னா என் வாழ்க்கையே கேள்விக்குறியா போயிடும். அது மட்டும் இல்ல, நான் கெட்டு போயிட்டேன்னு தெரிஞ்சா என் குடும்பமே அவமானத்துல தலை குனிஞ்சிரும். அதனாலதான் உங்களுக்கு அந்த உண்மையெல்லாம் தெரியறதுக்குள்ள எப்படியாவது உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சேன். அதனாலதான் உங்களை அவசரப்படுத்தி அவசரமா கல்யாணம் பண்ணேன். மத்தபடி வேற எனக்கு எந்த கெட்ட நோக்கமும் இல்லங்க என்று அவள் எல்லா உண்மையையும் சொன்னாள். சோ அப்ப நீயே என்ன ஏமாத்தி தான் கல்யாணம் பண்ணினேன்னு ஒத்துக்கிற, ரைட்? உன் மேல நான் எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன் தெரியுமா? இப்படி என்ன ஏமாத்திட்டியடி. அப்பாவி மாதிரி நடிச்சு இத்தனை நாளா என்ன ஏமாத்தினது பத்தாதா? என் கெட்ட நேரம். எனக்கு இந்த உண்மை நேத்து ஈவினிங் தான் தெரிஞ்சது. ஒரு நாள் முன்னாடி தெரிஞ்சிருந்தா கூட சத்தியமா உன் கழுத்துல நான் தாலி கட்டியிருக்க மாட்டேன் என்று இறைந்தான். அப்படி சொல்லாதீங்க, என்ன மன்னிச்சிருங்க பிளீஸ் என்று அவள் அழ. மன்னிப்பா உனக்கா? அது ஒரு நாள் உனக்கு கிடைக்காது. ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேனே. என் அப்பாவை கொன்னவனோட குடும்பத்துல இருந்து ஒரு பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறப்ப எனக்கே என் மேல கோபமா வருது. ஐ ஹேட் மை செல்ஃப்.
என்னைவே நானே வெறுக்கிறேன். நீ என்ன ஏமாத்திட்ட, எனக்கு நீ துரோகம் பண்ணிட்ட. இன்னும் எப்படி என்னால உன் முகத்தை பார்த்துக்கிட்டு உன் கூட சந்தோஷமா வாழ முடியும்? உன்னை பாக்குறப்பெல்லாம் எனக்கு என் அப்பா ஞாபகம் தானே வரும். நீ என்ன ஏமாத்துனது தானே ஞாபகம் வரும் என்று அவன் சொல்வதை கேட்டு அழுது கொண்டே நின்றிருந்தாள் ஆரா. ஏய், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? 5 நிமிஷம் முன்னாடி கூட உனக்கு எந்த உண்மையும் தெரிஞ்சிருக்காது. உன் மேல தப்பே இல்ல. உனக்காக என் அம்மா கிட்ட பேசி உன் கூட வாழணும் அப்படின்னு தான் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா என் நம்பிக்கை எல்லாம் பொய்யா போச்சுடி என்றான் ஆற்றாமையுடன். நான் தான் உங்களை ஏமாத்துறது என் நோக்கம் இல்ல என்று அவள் முடிப்பதற்குள், இதோ பாரு, நீ என்ன சொன்னாலும் சரி, நீ பண்ணினது தப்புதான். நான் அதை மன்னிக்கவே மாட்டேன். இனி என்னைக்குமே நீ எனக்கு பொண்டாட்டியா வாழவே முடியாது. இந்த நிமிஷத்துல இருந்து நீ யாரோ நான் யாரோ, முதல்ல நீ இந்த வீட்டை விட்டு வெளியில போ, உன் கொலகார குடும்பத்துக்கிட்டே போ என்று கத்தினான். இல்ல, நான் போக மாட்டேன். உங்களை விட்டா நான் வேற எங்க போவேன்? இதுதான் என் வீடு, இனி இங்கதான் எனக்கு எல்லாமே. இதுதான் என் குடும்பம், நான் எங்கேயும் போக மாட்டேன் என்று அவள் கதறினாள். நீ இப்படியெல்லாம் சொன்னா கேட்க மாட்ட. இரு, இப்பவே உன் குடும்பத்துக்கு நீங்க இருக்கிற தகவலை சொல்றேன். அப்புறம் அவங்களே வந்து உன்னை கூட்டிட்டு போவாங்க என்று அவன் மிரட்டினான். அவன் அப்படி சொன்னதும் பட்டன் அவனின் காலில் விழுந்து அவன் காலை பிடித்து கொண்டு அழ ஆரம்பித்தாள் ஆரா. அப்படி எதுவும் பண்ணிடாதீங்க ப்ளீஸ், நான் உங்களை விட்டு போக மாட்டேன். எனக்கு நீங்க தான் வேணும், நான் இங்கதான் இருப்பேன் என்று அவள் விடாமல் கதறினாள். ஏய், நீ என் காலில் விழுந்து அழுதா நான் என் மனசை மாத்திப்பேன் நினைச்சியா? கண்டிப்பா மாட்டேன். நான் உன்னை உண்மையா நேசிச்சேன். அந்த காதல அசிங்கப்படுத்த கூடாதுங்கிற அக்கறையில சொல்றேன். நீ இங்கிருந்து என் வெறுப்ப சம்பாதிச்சுக்கிறத விட இப்பவே உங்க வீட்டுக்கு போயிரு. அதான் உங்க அப்பா கால் பண்ணி பேசுறாருல, அவரை வர சொல்லி அவர் கூட போயிரு என்றான் முடிவாக. எபிசோட் 396. சூர்யாவை சீண்ட நிலா வேண்டுமென்றே அவன் மார்பில் வன்மையாக கடித்தாள். வலிக்குதடி, காயம்பட்ட இடத்திலே கடிச்சிட்டடி என்று அவன் கத்த, சாரிடா, ஆசையில கடிச்சிட்டேன், சாரி சூர்யா என்றாள் அவள் அப்பாவி போல. நீ சொல்ற சாரியா நான் ஒத்துக்க மாட்டேன். மன்னிக்கிற அளவுக்கெல்லாம் எனக்கு பெரிய மனசு இல்ல. இப்ப நீ என்ன கடிச்சதுக்கு பதில் வட்டியோட சேர்த்து நம்ம ஃபர்ஸ்ட் நைட்ல நான் உனக்கு கொடுப்பேன். என்ன ஓகேவா என்றானவன் கள்ளத்தனமாக சிரித்து கொண்டு. அவன் சொன்னதை கேட்டு வெட்கத்தில் முகம் சிவந்தவள், எனக்கு ஓகே தான். உன்னோட சுமைய சுகமா தாங்கவும் நீ குடுக்கிற வழிகளை எல்லாம் வரமா வாங்கவும் உன் நிலா எப்பவுமே ரெடிதான் சூர்யா என்றாள் அவள் குழைவாக. நிலா, எனக்கு நீ வேணும், முழுசா வேணும், தருவியா என்றானவன் ஏக்கமாக. தருவேன். நான் முழுசா உங்களுக்கு சொந்தம், உங்களுக்கு மட்டும் தான் சொந்தம். உங்க உடம்பு சரியாகட்டும் என்றாள் அவள் அக்கறையாக. ஏய், எனக்கு உடம்புக்கு ஒன்னும் இல்ல, நான் நல்லாதான் இருக்கேன் என்றானவன் வீரமாக. பாம்பிளாஸ்ட் ஆன இடத்துல இருந்ததுனால உடம்புக்கு ஒரு சின்ன அதிர்ச்சி, சின்ன சின்ன காயம், அவ்வளவுதான். அது ஒன்னும் பிரச்சனை இல்ல. உன்னை சும்மா சீன்றதுக்காக தான் உடம்பு வலிக்குதுன்னு பொய் சொன்னேன். எனக்கு உடம்பு நல்லாதான் இருக்கு. நீ சம்மதம் மட்டும் சொன்னீனா நான் இப்ப கூட ரெடிதான் என்றானவன். சரியான திருட்டு பையன், ஏண்டா உட முடியலன்னு பொய் சொன்ன என்று கேட்டுக்கொண்டே அவன் மார்பில் சினுங்கிக் கொண்டே செல்லமாக அடித்தாள் அவள். அவளின் சினுங்களை ரசித்துக் கொண்டே சிரித்தவன், நான் நல்லா இருக்கேன்னு சொல்லியிருந்தா இந்நேரம் நீ கிச்சன்ல வேலை இருக்குன்னு சொல்லிட்டு ஓடி போயிருப்ப. இப்படி காலங்காத்தால என் மேல படுத்துட்டு ரொமான்ஸ் பண்ணிருக்க மாட்ட. எனக்கு செம எனர்ஜி போ என்று சொல்லிவிட்டு கள்ளத்தனமாக சிரித்தானவன். அவன் அப்படி சொன்னதும் வெட்கத்தில் முகம் சிவந்தவள், ஷி போடா, போங்காட்டம் ஆடுற என்று சொல்லிக்கொண்டே அவன் மீது இருந்து எழ போனாள். ஏய், எங்க எஸ்கேப் ஆற? இன்னைக்கு உன்னை விடுறதா இல்ல. என்னடி பாதியிலே விட்டுட்டு போற? நீ ஆரம்பிச்ச வேலைய செஞ்சு முடிச்சுட்டு அப்புறம் போ என்றான். நீலா புரியாமல், என்ன வேலை என்றாள். ஹே, நீ எனக்கு மருந்து போட தானே வந்த? சீக்கிரம் அதை போடு. உன் முத்தத்துக்காக, சாரி மருந்துக்காக என் காயெல்லாம் வெயிட்டிங் சொல்லிவிட்டு கண்களை மூடி படுத்துக் கொண்டான் சூர்யா. அதே நேரம் அவனின் கைகள் அவளின் இடையே மென்மையாக பற்றி தடவி கொண்டிருந்தது. அவள் கூச்சத்தில் நெளிந்து கொண்டே, சரியான கேடி பைய என்று தன் கணவனை மனதிற்குள் செல்லமாக திட்டியவள் அவனின் இடது பக்கம் மார்பில் வரையப்பட்டிருந்த டாட்டூவில் இருந்த அந்த சிறு காயத்தில் முத்தமிட்டாள். அவளின் எச்சில் பட்டதும் இதுவரை எரிச்சலை கொடுத்து கொண்டிருந்த அவனின் காயம் இப்போது குளுகுளுவென குளுமையாக உணர்ந்தது. பிறகு அவன் இடது கை, ஷோல்டர், கழுத்து, கன்னம், தாடை என்று தன் முத்தத்தை அவனின் காயங்களுக்கு மருந்தாக்கியவள் இறுதியில் அவன் உச்சியில் காதலோடு இதழ் பதித்தாள். மருந்து போதுமா சூர்யா என்று அவள் கிறக்கத்தோடு கேட்க, மிஸ் ஆயிடுச்சு. கன்னத்துல நெத்தியில காயம்பட்டதுக்கு பதிலா என் உதட்டுல காயம்பட்டிருக்கலாம். எனக்கு ஒரு லிப் கிஸ் அத கிடைச்சிருக்கும். எல்லாம் மிஸ் ஆயிடுச்சு என்று அவன் சொல்லி முடிப்பதற்குள் அவனின் முரட்டு இதழை சிறை செய்தாள் அவனின் மனைவி. சூர்யா அதை எதிர்பார்க்கவில்லை. அவளின் அந்த முத்தத்தில் தன்னை மறந்து கண்களை மூடினான் அவன். அவனின் இதழை ஆசை தீர சுவைக்க ஆரம்பித்தாள் அவன் மனைவி. அதே நேரம் மனதிற்குள், பொண்டாட்டிய கொஞ்சம் சொல்லி பேசாம படுத்திருக்கிறது கூட வேற லெவல் ஃபீல் தான் என்று நினைத்து கொண்டவன் அகம் மகிழ்ந்து போனான். தன் ஆசை சூரியனின் அந்த முரட்டு இதழ்களை தன் மென்மையான இதழ்கள் கொண்டு
சிரமமில்லாமல் பிரித்தவள் அவனின் மேலுதொட்டை ஆசையோடு சுவைத்தாள். அதை ஆசை தீர சுவைத்தவள் அதை விடுத்து அவனின் கீழுதொட்டை சுவைக்கத் தொடங்கினாள். அவள் சுவைக்க சுவைக்க அவள் இடையை பற்றியிருந்த அவள் கணவனின் கைகள் தன் அழுத்தத்தை கூட்டிக் கொண்டே போனது. அந்த பிடியே சொல்லியது அவன் இருக்கும் நிலையை. தன்னிடம் நீ எனக்கு இப்போதே வேண்டும் என்று ஆசையாக கேட்கும் தன் கணவனுக்கு அவனின் மொத்த ஏக்கத்தையும் தன் மொத்தத்திலேயே தீர்க்க நினைத்தவள் போல தன் மொத்தத்தின் ஆழத்தை கூட்டிக் கொண்டே போனாள் அவள். அவனின் இதழ்கள் அவளிடம் சுகம் பெற்றுக் கொண்டிருந்தது. அவள் அதை சுவைத்துக் கொண்டிருக்கும் போதே அவனின் நா அவள் இதழை முட்டியது. தன் மனைவி சிரமப்படக்கூடாது என்ற நல்ல எண்ணத்தோடு தன் நாவினை அவளுக்கு விட்டு கொடுத்திருப்பான் போல. அதை பார்த்ததும் அவனின் நோக்கம் புரிந்தது அவளுக்கு. அவளின் சுத்தமெல்லாம் சத்தமில்லாமல் தூரம் போய்விட்டது. என்ன இருந்தாலும் அவன் அவளின் ஆண் அல்லவா? நீண்ட நெடிய முத்தம் அது. அந்த ஒற்றை இதழ் முத்தத்திலேயே அவனின் மொத்த ஆசையையும் தீர்த்து விட்டாள் அவள். அவன் இதழில் இருந்து தன் இதழை பிரித்தவள் அவன் முகத்தோடு தன் முகத்தை புதைத்து தன்னை ஆஸ்வாசப்படுத்தினாள். இருவருக்கும் மூச்சு வாங்கியது. நிமிடங்கள் கரைந்தது. சூர்யா சந்தோஷத்தில் மிதந்து கொண்டிருந்தான். அதே சந்தோஷத்தோடு தன் மனைவியை அழைத்தான். இதுவரை இருந்த தைரியம் இப்போது சிறிது கூட நிலாவிற்கு இல்லை. ஒரு நொடி சற்று முன்பு தான் என்ன செய்தோம் என்று நினைத்தவளுக்கு வெட்கம் பிடுங்கி தின்றது. அவள் அமைதியாக இருந்தாள். அவன் அவளை மீண்டும் அழைத்தான். நிலா, என்ன பாரடி, வெக்கமா இருக்கா என்றான். ஆனா எனக்கு சந்தோஷமா இருக்கு. என்கிட்ட என்ன வெக்கம், என்ன பாரு என்று அவளின் முகத்தை தன் இடது கையால் நிமிர்த்தி தன் முகத்தை பார்க்க வைத்தான். வெட்கத்தில் அவள் முகம் சிவந்திருந்தது. அவனை தயக்கமாக பார்த்தாள் அவள். அவனும் அவளின் சிவந்த முகத்தை ஆசை தீர ரசித்தான். நிலா, இந்த ஒரு முத்தம் போதும். நீ மேல வச்சிருக்கிற காதல நான் உணர. நாம இன்னொரு வாட்டி முழுசா தப்பு பண்ணலாமா? இப்பவே நம்ம வாழ்க்கைய தொடங்கலாமா என்றான் அவன் ஆசையாக. போங்க சூர்யா, அதெல்லாம் வேண்டாம் என்று சினுங்கினாள் அவள். விழியாலும் விரலாலும் என்னிடம் விதவிதமாக கதை பேசிவிட்டு இப்ப வேண்டாம் என்று சொல்கிறாயே, இது நியாயமா என்றான் அவன் கிறக்கமாக. பிளீஸ் சூர்யா. உடனே ஏதோ நினைவு வந்தவளாய், சூர்யா, இந்த ஃபீலிங்ஸ எப்படி கவிதையா சொல்வீங்க என்று கேட்டாள். உன் அதரங்கள் என்னை சுவைத்த போது என் உதிரமே உறைந்து விட்டது கண்ணே. நீ பெண் இல்லை, என்னை இளமை தீயில் உயிரோடு போட்டு எரிக்கும் ராட்சசி, என் பிரியமான ராட்சசி என்று சொன்னவன் தன் மனைவியை காதலோடு இறுக்கி அணைத்து அவளின் உச்சியில் முத்தமிட்டான். அவளும் அவனின் அணைப்பிற்குள் காதலோடு கட்டுப்பட்டு கிடந்தாள். அதே நேரம் நந்தாவின் வீட்டில் காலை பொழுது அழகாய் விடிய புது மனைவியாக புகுந்த வீட்டில் தன் முதல் நாளை தொடங்கினாள் ஆரா. காலையில் எழுந்து குளித்து முடித்து சுத்தமானவள் நேற்று ஆன்லைனில் பர்ச்சேஸ் செய்த புது புடவையை அணிந்து கொண்டு பூஜை அறையில் விளக்கேற்றி தன் கணவன் நீண்ட ஆயுளோடு இருக்க வேண்டும் என்றும் தன் குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் என்றும் மனதார வேண்டிக் கொண்டு சாமி கும்பிட்டவள் கிச்சனுக்கு சென்று தன் நந்தாவிற்காக காஃபி போட்டு எடுத்துக்கொண்டு அவர்களின் அறைக்கு போனாள். அங்கே நந்தா தனது மொபைலில் நியூஸ் பார்த்து கொண்டிருந்தான். என்னங்க என்று அழைத்தாள் ஆரா. அவள் அழைத்ததும் அவனையும் அறியாமல் அவளை நிமிர்ந்து பார்த்தான் நந்தா. தலை குளித்து முடியை துண்டால் சுற்றி கொண்டே போட்டுக்கொண்டு நெற்றியில் வட்ட வடிவ மெரூன் நிற பொட்டும் அதற்கு மேல் திருநீரும் குங்குமமும் வைத்து புது புடவையில் ஆர்ப்பாட்டமில்லாத அடக்கமான அழகோடு தேவதை போல நின்று கொண்டிருந்தாள் நந்தாவின் ஆரா. அவளின் அந்த தெய்வீக அழகில் தன்னையும் மறந்து அவளையே ரசித்துக் கொண்டிருந்தான் நந்தா. தன் கணவன் தன்னை மேமறந்து ரசிப்பதை பார்த்தவளுக்கு வெட்கத்தில் முகம் சிவந்தது. வெட்கத்தோடு என்னங்க என்னங்க என்று தன் கணவரை மீண்டும் அழைத்தாள். அவளின் அணைப்பில் தன் நிலைக்கு வந்தவன் தலையை உலுக்கி கொண்டவன் என்றான். என்னங்க, என்ன என்னமோ புதுசா பாக்குற மாதிரி அப்படி பாக்குறீங்க, இந்தாங்க காஃபி என்று சொல்லிக்கொண்டே காஃபி கப்பை நந்தாவிடம் நீட்டினாள் ஆரா. அவளிடம் மறுப்பியதும் சொல்லாமல் அந்த காஃபியை கையில் வாங்கியவன் அவளின் மீது தனது கூர்மையான பார்வையை செலுத்திக் கொண்டே ஒவ்வொரு சிப்பாக குடிக்க ஆரம்பித்தான். அவன் மனதில் பல எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருந்தது. தன் கணவன் தன்னை சந்தேக கண்ணோடு உற்று பார்த்து கொண்டே இருப்பதை பார்த்ததும் தன்னை பற்றிய உண்மையை கண்டுபிடித்து விட்டாரோ என்று அவளையும் அறியாமல் ஆராவிற்கு சற்று பயமாக இருந்தது. உடனே அங்கிருந்து வெளியே சென்றாள். போகும் தன் மனைவியையே பார்த்தவனுக்கு மனதிற்குள் பல குழப்பங்கள். ஆரா ரொம்ப நல்ல பொண்ணு. அவளோட நல்ல மனசையும் அந்த சாந்தமான அழகையும் பார்த்துதான் நான் அவளை காதலிக்கவே ஆரம்பிச்சேன். எனக்கு அவன்னா உயிர். என் அப்பாவை கொன்னது அவளோட குடும்பத்தில் உள்ளவங்கன்னு தெரிஞ்சும் கூட எனக்கு அவன் மேல கோபம் வந்துச்சே தவிர என்னால அவளை வெறுக்க முடியல. அவ மாமா எங்க அப்பாவை கொன்னுட்டாருங்கிறது வாஸ்தவம் தான். ஆனா பாவம், அதுக்கு அவ என்ன பண்ணுவா? அப்ப அவ குழந்தையா இருந்திருப்பா. இதுல அவ தப்பு என்ன இருக்கு?
உண்மையை சொல்லப்போனா என் அப்பாவோட சாவுக்கு தன்னோட குடும்பம் தான் காரணம் அப்படிங்கிற விஷயம் கூட ஆராக்க தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்ல. ஒருவேளை அவளுக்கு அந்த உண்மை தெரிஞ்சிருந்தா அவ கண்டிப்பா என்கிட்ட உண்மையை சொல்லியிருப்பா. என்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டு இருக்க மாட்டா. ஆனா என்ன இருந்தாலும் இவ எங்க குடும்ப எதிரி வீட்டோட பொண்ணு. அது என் மனசுக்கு உறுத்தலாவே இருக்குது. இப்ப என்ன பண்றது? நான் என் ஆராவை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். என்ன நம்பி அவ வீட்டை விட்டு வந்துட்டா. அவ கூட நான் ஒரு நாள் வாழ்ந்துட்டேன். என் அப்பாவோட சாவ காரணமா காட்டி அவளை இப்ப வேண்டான்னு சொல்லி அனுப்புறது சரியில்லை. அது ரொம்ப தப்பு. அது நான் அவ மேல வச்சிருக்கிற காதலுக்கே கலங்கம். ஆனா அம்மாக்கு அவ யாருங்கிற விஷயம் தெரிஞ்சா ரொம்ப வருத்தப்படுவாங்க. முன்னாடி என்ன நடந்திருந்தாலும் அவ இப்ப என்னோட மனைவி. அவ்வளவு ஈஸியா அவளை என் வாழ்க்கையில இருந்து அனுப்ப முடியாது. என்னால அவளை பிரிஞ்சும் வாழ முடியாது. வேற என்ன பண்ணலாம் என்று யோசித்தவனுக்கு ஒரு யோசனை தோன்றியது. பேசாம ஆரா கிட்ட நடந்த உண்மை எல்லாத்தையும் சொல்லிடலாம். இனி அவங்க வீட்டுல உள்ள யாரையும் பார்க்க கூடாதுன்னு சொல்லிடலாம். இனி எக்காரணத்தை கொண்டோ அவங்களோட பேசக்கூடாதுன்னு சொல்லி கண்டிஷன் போட்டுடலாம். என் கூட கடைசி வரைக்கும் சந்தோஷமா வாழணும்னா அவ அந்த குடும்பத்தோட எந்த ஒட்டும் உறவும் வச்சுக்க கூடாதுன்னு சொல்லிடலாம். ஆமா, அதான் சரி. அது சரி, ஆனா அம்மாட்ட என்ன சொல்றது? அவங்க ஆர்எஸ் குரூப் விட்டு போன தன்னோட மருமகளை ஏத்துக்க மாட்டாங்க. அம்மா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்க கிட்ட ஆராவை பத்தி சொல்லலாம். அவ மேல எந்த தப்பு இல்லைன்னு சொல்லி புரிய வைக்கலாம். அம்மா கண்டிப்பா ஆராவை புரிஞ்சுப்பாங்க. அவளோட பழகுனா அவங்களுக்கும் அவளை நிச்சயமா பிடிக்கும் என்று தனக்கு தானே சமாதானம் செய்து கொண்டவன் நேராக குளியல் அறைக்குள் நுழைந்தான். அதே நேரம் தன் அறையில் மகள்களை பிரிந்த வேதனையில் சோகமாக உட்கார்ந்திருந்தான் கிருஷ்ணா. அவன் கண்கள் கலங்கி இருந்தது. அவனுக்கு காஃபி கொண்டு வந்த மஞ்சு அத்தா அத்தா என்று கிருஷ்ணாவை அழைத்தாள். அவன் காதில் மஞ்சு அழைத்தது விழவில்லை. அத்தா என்று சொல்லிக்கொண்டே அவன் தோளில் கை வைத்தாள் அவள். என்றவனின் குரலில் சுரத்தையே இல்லை. இன்னும் நீங்க நடந்ததையே நினைச்சு கவலைப்படுறீங்களா என்றாள் அவள் இறங்கிய குரலில். என்னோட 2 பொண்ணுகளும் ஒரே நாள் என்னை விட்டு போயிட்டாங்களே மஞ்சு, என்னால் அதை தாங்க முடியலடி என்றான் வருத்தம் நிறைந்த குரலில். எனக்கு மட்டும் அந்த கவலை இல்லையா அத்தா? நமக்கு இப்படி எல்லாம் நடக்கணும்னு கடவுள் நம்ம தலையில எழுதி வச்சிருக்காரு. விதியை மாத்த முடியாது, நம்ம மனசைதான் மாத்திக்கணும். நான் அதை புரிஞ்சுக்கிட்டேன், நீங்களும் புரிஞ்சுக்கங்க அத்தா என்றாள் அவள் ஆறுதலாக. என்னால முடியல மஞ்சு. என் பொண்ணுங்க 2 பேருக்கு ஒரே நாள்ல ஒரே மேடையில இந்த ஊரே வியந்து போற மாதிரி ஆடம்பரமா கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சேன். ஆனா என்று அதற்கும் மேல் பேச முடியாமல் அழுதான் கிருஷ்ணா. நாம கொடுத்த வச்சது அவ்வளவுதான் அத்தா, அழாதீங்க அத்தா என்று சொல்லிக்கொண்டே அவன் கண்களை துடைத்து விட்டாள் மஞ்சு. என்னால அழ மட்டும்தான் மஞ்சு முடியும். இனி ஐராவோட கலகலப்பான பேச்ச நம்மளால தினமும் கேட்க முடியுமா? அவ பண்ற சேட்டையெல்லாம் பார்க்க முடியுமா? எதுக்கெடுத்தாலும் பதிலுக்கு பதில் பேசிக்கிட்டு துருன்னு என பம்பிழ்பாளே, இனி அதெல்லாம் எப்பவுமே பார்க்க முடியாது என்றான் அவன் கலக்கமாக. பொண்ணா பிறந்தாலே கல்யாணம் ஆகி புருஷன் வீட்டுக்கு போய்தான் ஆகணும். இப்ப என்ன, அவ நம்மளை விட்டு ரொம்ப தூரமாவா போயிட்டா? இதே சென்னையில தானே இருக்கா. அவளை பார்க்கணும் போல இருந்தா உடனே போய் பார்த்துட்டு வரலாம். இல்ல வீட்டுக்கு வான்னு சொன்னா உடனே ஐரா வரப்போறா. இதுக்கு போய் ஃபீல் பண்ணாதீங்க அத்தா என்றாள் அவள் ஆறுதலாக. நீ சொல்றது சரிதான், ஆனா ஆரா என்று அவன் முடிப்பதற்குள் மஞ்சு அவசரமாக குறுக்கிட்டாள். அவளை பத்தி மட்டும் பேசாதீங்க அத்தா என்றாள். கோவப்படாத மஞ்சு, அவ பாவம் சின்ன பொண்ணு, விவரம் தெரியாதவ என்று அவன் மீண்டும் சொல்ல. யாரு அவளா சின்ன பொண்ணு? அவளுக்கா விவரம் பத்தல? நாம தான் அப்படி நினைச்சிட்டு இருந்திருக்கோம். ஒருத்தனை லவ் பண்ணி அவனுக்காக நம்மளை எல்லாம் வேண்டான உதறி தள்ளிட்டு போயிட்டா. என் பெத்த வயிறு பத்தி எரியுது, அவ நல்லாவே இருக்க மாட்டா என்று கத்தினாள் மஞ்சு. உன் வாயால் அப்படி சொல்லாத மஞ்சு, என்ன இருந்தாலும் அவ நம்ம பொண்ணு. என் ஆரா எங்க இருக்கா, என்ன பண்றானே தெரியல என்றான் கிருஷ்ணா கண்ணில் நீரோடு. நீங்க தான் அத்தா அவளை பத்தி கவலைப்படுறீங்க, ஆனா அவளுக்கு நம்மளை பத்தின கவலை கொஞ்சம் கூட இல்ல. அவளுக்கு நம்ம மேல பாசம் இல்ல. இதோ பாருங்க, இனி நான் முடிவு பண்ணிட்டேன். நமக்கு பிறந்தது ஒரு பொண்ணுதான், அது ஐரா மட்டும்தான். ஆரான்னு ஒருத்திக்கு நான் பெக்கவே இல்ல. அப்படி ஒருத்தி இந்த வீட்டுல இருந்ததையே நம்ம மறந்துடலாம். இனிமே அவளை பத்தி பேசுறீங்க, அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன் என்று ஆத்திரமாக கத்தி அழுதவள் காஃபியை அங்கு டேபிளில் வைத்துவிட்டு அழுது கொண்டே வெளியில் சென்றாள். மஞ்சு என்னதான் கோபத்தில் ஆராவை தன் மகள் இல்லை என்று அவளை மறக்க சொன்னாலும் கிருஷ்ணாவிற்கு அது எளிதான காரியமில்லை. ஆரா குழந்தையாக இருக்கும்போது மஞ்சு அவளை 10 மாதம் தான் வயிற்றில் சுமந்தாள். ஆனால் இத்தனை வருடங்களாக தன் ஆராவை குழந்தையாக மனதில் சுமந்தவனாயிற்றே. அவனால் ஆராவை பார்க்காமல் அவள் குரலை கேட்காமல் இருக்க முடியவில்லை. தன் மகளின் அப்பாவித்தனமான முகம் அவன் மனதில் வந்து போனது. என்ன நடந்தாலும் சரி, தன் ஆக்கூட்டியிடம் பேசியே தீர வேண்டும் என்று தன் மகளுக்கு கால் செய்தான் கிருஷ்ணா. எபிசோட் 398. ஆரவை பற்றிய அனைத்து உண்மையையும் அறிந்த நந்தா அவள் தன்னை ஏமாற்றியதாக சொன்னான். அவன் அப்படி பேசுவதை தாங்க முடியாத ஆரா அவன் காலில் விழுந்து அழுதாள். ஏய், நீ என் காலில் விழுந்து அழுதா நான் என் மனசை மாத்திப்பேன் நினைச்சியா? கண்டிப்பா மாட்டேன். நான் உன்னை உண்மையா நேசிச்சேன். அந்த காதலை அசிங்கப்படுத்த கூடாதுங்கிற அக்கறையில சொல்றேன். நீ இங்கிருந்து என் வெறுப்பை சம்பாதிச்சுக்கிறத விட இப்பவே உங்க வீட்டுக்கு போயிரு. அதான் உன் அப்பா கால் பண்ணி பேசுறாருல, அவரை வர சொல்லி அவர் கூட போயிரு என்றான் நந்தா முடிவாக. இதுதான் என் வீடு, நீங்க தான் எனக்கு எல்லாம். எனக்கு அந்த வீடு வேண்டாம், அந்த வீட்டுல உள்ளவங்க யாருமே வேண்டாம். இனி நான் அவங்க யாரையும் பார்க்கவும் மாட்டேன்,
யார் கூடயும் பேசவும் மாட்டேன். எனக்கு யாருமே வேண்டாம், நீங்க மட்டும் போதும் என்று அவள் அவன் காலை விடாமல் கதறினாள். நீ என்ன சொன்னாலும் சரி, என்னால உன் கூட வாழ முடியாது, என்னால உன்னை மனைவியா ஏத்துக்க முடியாது என்று அவன் ஒரு வெறுப்புடன் சொல்ல, நீங்க என்ன மனைவியா ஏத்துக்காட்டியும் பரவாயில்ல, இந்த வீட்டுல ஒரு வேலைக்காரியா ஒரு ஓரமா இருந்துட்டு போயிடுறேன். ஆனா என்ன இந்த வீட்டை விட்டு மட்டும் போ சொல்லிடாதீங்க. அப்படி நான் போகணும்னா என் பெண்ணும் தான் இந்த வீட்டை விட்டு வெளியில போகும். இது நான் உங்க மேல வச்சிருக்கிற காதல் சத்தியமா சொல்றேன் என்று கதறி அழுதாள் ஆரா. அவள் அப்படி சொன்னதும் நந்தாவின் மனதில் தன் ஆராவின் மீது இருந்த பாசம் அவனையும் மீறி எட்டி பார்த்தது. இனி அவள் இல்லாமல் அவனால் வாழ முடியாது என்பது அவனுக்கே தெரியும். அவளோடு சேர்ந்து வாழ முடியாவிட்டாலும் அவளை தள்ளி நின்று பார்த்தபடியே வாழ்ந்து விடலாம் என்று நினைத்தவன் சற்று மனது இறங்கினான். எனக்காக உங்க வீட்டுல உள்ளவங்க எல்லாரும் வேண்டான்னு சொல்றியா என்றான். ஆமா, எனக்கு அவங்க யாருமே வேண்டாம், நீங்க மட்டும் போதும் என்று கண்களை துடைத்துக் கொண்டே சொன்னாள். அப்ப சரி, ஆனா ஒரு கண்டிஷன். அவன் சரி என்று சொன்னதும் அவள் மனம் நிம்மதி அடைந்தது. ஆனால் கண்டிஷன் என்றதும் என்ன என்பது போல அவனை பார்த்தாள். நீ இந்த வீட்டுல எனக்கு மனைவியா வாழ முடியாது என்றான் எங்கோ பார்த்து கொண்டு. பரவாயில்லங்க, உங்க மனைவியா இருந்து உங்களுக்கு எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்யணும்னு ஆசைப்பட்டேன். அது முடியலனா கூட பரவாயில்ல, உங்களோட தேவைகளை செய்யற உங்க வீட்டு வேலைக்காரியே இருந்துட்டு போற, எனக்கு அது கூட சந்தோஷம்தான் என்றாள் ஆரா சிரித்த முகமாக. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், என் அம்மா ஊர்ல இருந்து திரும்பி வந்தா கூட உன் வாயால நீதான் என்னோட மனைவிங்கிற உண்மைய எக்காரணத்தை கொண்டு அவங்க கிட்ட சொல்லவே கூடாது. இனி நீ இங்கே இருக்கலாம், கீழே கிச்சனுக்கு பக்கத்துல இருக்கிற ஸ்டோர் ரூம்ல தான் நீ இனி தங்கணும், புரியுதா என்று சொல்லிவிட்டு ஹாலுக்கு வந்தவன் அங்கிருந்த அந்த வயதான வேலைக்கார பெண்ணை அழைத்தவன், ஆரா என்னோட மனைவிங்கிற உண்மையை எக்காரணத்தை கொண்டு எங்க அம்மாக்கு தெரியக்கூடாது. அப்படி தெரிஞ்சது அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன், வீட்டுல உள்ள மத்த வேலைக்காரங்கிட்டையும் இதை சொல்லிடுங்க என்று சொல்லிவிட்டு கோபமாக வெளியே சென்றான். ஆரா அழுது கொண்டே தனது பொருட்களை தன் கணவனின் அறையிலிருந்து ஸ்டோர் ரூமிற்கு மாற்ற ஆரம்பித்தாள். தனது நைட் ஷிப்டை முடித்துக் கொண்டு காலை 9 மணிக்கு வீட்டிற்கு வந்தான் ராகவ். தனது காலை வேலைகளை முடித்துவிட்டு தன் கணவனின் வருகைக்காக ஆசையோடு காத்திருந்தாள் ஐரா. தன் கணவனை பார்த்ததும், ராகவ் வந்துட்டீங்களா என்று கேட்டுக்கொண்டே சந்தோஷமாக அவனிடம் ஓடி வந்தவள், உங்களுக்காக தான் நான் ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்கேன், நான் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன் என்றாள் ஐரா சிரித்த முகமாக. ஏற்கனவே கிடைச்ச சர்ப்ரைஸையே இன்னும் என்னால ஜீர்ணிக்க முடியல, இதுல என்னன்னா என்று மனதில் நினைத்தவன், என்ன என்றான் முகத்தை வேறு பக்கமாக திருப்பிக் கொண்டு. உங்களுக்காக நானே இன்னைக்கு யூடியூப பார்த்து சமைச்சிருக்கேன், நீங்க சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க, சீக்கிரம் வாங்க சாப்பிடலாம், ஆறிட போது என்றாள் அவள் பரபரப்புடன். இல்ல எனக்கு வேண்டாம் என்று அவன் மறுக்க, என்ன ராகவ், உங்களுக்காக நான் எவ்வளவு ஆசாசியா சமைச்சிருக்கேன், நீங்க வேண்டான்னு சொல்றீங்களே, எனக்காக கொஞ்சம் சாப்பிடுங்க பிளீஸ் என்றாள் அவள் ஆசையாக. அதான் வேண்டான்னு சொல்றேன்ல, அப்புறம் என்ன, நீ செஞ்சது எப்படியும் கன்றாவியா தான் இருக்கும், அதை நீயே சாப்பிடு என்று கோபமாக சொன்னவன் ஐராவிடம் முகம் கொடுத்து கூட பேச பிடிக்காமல் தனது அறைக்குள் புகுந்து தஞ்சமடைந்து கொண்டான். அவன் கோபமாக பேசிவிட்டு போவதை பார்த்த ஐரா, என்னாச்சு இந்த போலீஸ்க்கு, இப்ப எதுக்கு காரணமே இல்லாம கத்திட்டு போறாரு, உனக்காக சமைச்சு வச்சிருக்கேன் சாப்பிடவான்னு கூப்பிட்டது ஒரு குத்தமா, நேத்து வெளியில போனதுல இருந்தே இவர் என்கிட்ட சரியா பேச மாட்டேங்கிறாரு, அப்படி என்ன நடந்திருக்கும், ஆனா என் மேல ஏன் கோவப்படுறாரு, பேசாம அவர்கிட்ட கேட்டலாமா, இல்ல வேண்டாம், ஏற்கனவே அந்த ஆளு டென்ஷன்ல இருக்காரு, வம்ப எதுக்கு வேலை கொடுத்து வாங்கிக்கணும். அடியே ஐரா, ஃபீல் பண்ணாதடி, நீ சமைச்சதை சாப்பிட அந்த போலீஸ்காரனுக்கு கொடுத்து வைக்கல, அதுக்கெல்லாம் ஒரு கொடுப்பனை வேணும், சரி விடு, உனக்கு பசிக்குதுல, நீ போய் ஃபுல் கட்டு கட்டு, நமக்கு சாப்பாடு தான் முக்கியம் என்று முணுமுணுத்து கொண்டே போய் டைனிங் டேபிளில் உட்கார்ந்தாள் ஐரா. ஒரு பிளேட்டில் சப்பாத்தியையும் குருமாவையும் எடுத்து வைத்தவள் சிறிது சப்பாத்தியை பிய்த்து வாயில் வைக்க போனாள். ஆனாலும் அவளுக்கு அவனை விட்டு சாப்பிட மனம் வரவில்லை. ஐயோ, இவனும் வாழ மாட்டான், நம்மளையும் வாழ விட மாட்டான் போலயே, எனக்கு வேற ரொம்ப பசிக்குது, ஆனா அவனை விட்டுட்டு சாப்பிடவும் மனசு வர மாட்டேங்குது. சரி, எதுக்கு இன்னொரு வாட்டி அவங்கிட்ட சாப்பிடுறேன்னு கேட்டு பாக்கலாம். ஆனா எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்ல, இந்த ஆம்பளைங்க லவ் பண்ற பொண்ணுகிட்ட எப்ப பார்த்தாலும் ஈன்னு பல்ல காமிச்சிட்டே திரியறாங்க, ஆனா கல்யாணம் பண்ணிக்கிட்டாதே லவர் பொண்டாட்டி ஆனதுக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்தாலே எப்ப பார்த்தாலும் முஞ்சிய கடுகடுன்னு வச்சுக்கிட்டே திரியறாங்க. இது என்ன கான்செப்ட்னே புரியல. அடி ஐரா, பொண்டாட்டிய வேலை பார்க்கறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் போலயே, உன் கேரக்டருக்கு இதெல்லாம் செட் ஆகாதே, எப்படிதான் இவனை சமாளிக்க போறியோ என்று முணுமுணுத்து கொண்டே மாடியிலிருந்து தங்களின் அறைக்கு போனாள் ஐரா. அப்போது ராகவன் கமிஷனர் விஷ்ணுவுடன் போனில் பேசிக் கொண்டிருந்தான். ஹலோ, குட் மார்னிங் சார் என்று ராகவ் சொல்ல, மறுபக்கம், எஸ் ராகவன், டியூட்டி முடிஞ்சிருச்சா, நானே உனக்கு கால் பண்ணலான்னு இருந்தேன், நீ ரொம்ப நாளா நைட் டியூட்டியை சேஞ்ச் பண்ண சொல்லி கேட்டுட்டே இருந்தல்ல, இன்னையில இருந்து நீ நைட் டியூட்டி பார்க்க வேண்டாம், என்ன ஹாப்பியா என்று கேட்டான் விஷ்ணு. சார், நானே அது விஷயமா தான் உங்களுக்கு கால் பண்ணேன் என்று அவன் இழுத்து, சார் தப்பா எடுத்துக்காதீங்க, எனக்கு டே டியூட்டி வேண்டாம், எப்பவும் போல நைட் டியூட்டியே கொடுங்க சார் என்றான். வாட், என்ன யங் மேன், நீ தான் எங்கிட்ட அடிக்கடி டியூட்டி டைமை மாத்த சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணிட்டு இருந்த, அப்புறம் என்ன என்று விஷ்ணு கேட்கவும், நான் அப்படி சொன்னது உண்மைதான், பட் எனக்கு இப்ப நைட் வீட்டுல இருக்க பிடிக்கல சார், நான் எப்பவும் போல என் வேலையவே பாக்குறேனே பிளீஸ் என்று சொன்னான் ராகவ். நல்லா யோசிச்சு சொல்லு, அப்புறம் திரும்ப இந்த வாய்ப்பு கிடைக்காது, நான் கொஞ்ச நாள் பர்சனல் லீவ்ல டெல்லி போயிடுவேன்,
என்று விஷ்ணு மீண்டும் கேட்க, நல்லா யோசிச்சு தான் சார் சொல்றேன் என்றான் ராகவ். அப்போ ஓகே, உன் இஷ்டப்படியே செய் என்று சொல்லிவிட்டு போனை கட் செய்தார் விஷ்ணு. அப்பாடா, இப்பதான் எனக்கு நிம்மதி. தினமும் நைட்டு வேலை இருக்குன்னு வெளியில போயிடலாம், பகல தூக்கம் வருதுன்னு தூங்கிடலாம். இப்போதைக்கு இதுதான் ஐராவை அவாய்ட் பண்ண சரியான வழி என்று முணுமுணுத்து கொண்டே ஜன்னல் பக்கத்திலிருந்து திரும்பினான் ராகவ். அங்கே அரைவாசலில் நின்று அவனையே பார்த்து கொண்டிருந்தாள் ஐரா. அவன் பேசிய அனைத்தையும் கேட்டுக்கொண்டுதான் நின்றிருந்தாள். அவளை பார்த்ததும் அதிர்ந்தான் ராகவ். அவன் ஏன் இப்படி செய்கிறான் என்று புரியாமல் அவனையே பார்த்து கொண்டு நின்றிருந்தாள். இவனுக்கு என்னாச்சு? இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு, என் கூட இருக்க ஆசைப்படாம இவனே நைட் டியூட்டி வேணும்னு தானாவே கேட்டு நைட்ல வெளியில வேலை செய்ய போறான். இதுக்கு என்ன அர்த்தம்? அப்ப என் கூட வாழ அவனுக்கு பிடிக்கலையா? ஆனா அவன் என்ன லவ் பண்றான்னு எனக்கு தெரியுமே, அப்புறம் என்னை விட்டு தள்ளி இருக்குன்னு நினைக்கிறான். ஒருவேளை இவனுக்கு அந்த விஷயத்துல பிரச்சனை ஏதாவது இருக்குமோ? அதுக்கு நைட்டு 11 மணிக்கு டிவில டாக்டர் சொல்றத கேட்க வேண்டியதானே? அதை விட்டுட்டு நைட்டு வீட்டுல தங்கறதுக்கு பயப்படுறான். சீச்சி, அப்படிலாம் இருக்காது. ஒருவேளை நேத்து ஹோட்டல்ல நான் அந்த 2 பசங்களோட ரூம்ல இருந்த அந்த சம்பவம் அவனை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுதோ என்னன்னு தெரியலையே. இல்ல, இது இப்படியே விடக்கூடாது என்று நினைத்தவள் அவனை அழைத்தாள். ராகவ். அவன் அமைதியாக நின்றிருந்தான். ராகவ் அவள் அழைப்பதை அவன் காதில் வாங்கிக் கொள்ளவே இல்லை. இம்முறை ஐராவிற்கு கடுப்பானது. வந்த கடுப்பிற்கு, யோ உனதான் ஏன் கூப்பிடுறேன் என்றாள் வேகமாக. என்னது யோவா என்று அவன் அதிர, ஆமாயா, நானும் நேத்து நைட்ல தான் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். என்ன பார்க்கவே மாட்டேங்கிற, எங்கூட பேசவே மாட்டேங்கிற. நானும் அவங்ககிட்ட வந்து பேசினா கூட மூஞ்சி வேற பக்கமா திருப்பிக்கிற. இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? எதுவா இருந்தாலும் என்கிட்ட வெளிப்படையா சொல்லு என்று அவள் சண்டை கோழி போல நிற்க, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல, நீ உன் வேலையை பார்த்துட்டு போ என்று அவன் அங்கிருந்து போக, ஐரா யோ எஸ்பி என்றாள் மீண்டும். ஹேய் திமிரா, நான் ஒன்னும் எஸ்பி இல்ல, ஐபிஎஸ் ஆபீசர் என்றான் அவன் கடுப்பாக. ஐயோ ஐபிஎஸ் ஆபீசர், நான் சொன்ன எஸ்பி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் இல்ல, சீரியஸ் போலீஸ். நான் உனக்கு அப்படிதான் பேர் வச்சிருக்கேன். இப்ப உங்க பிரச்சனை தான் என்ன? உனக்கு அந்த விஷயத்துல ஏதாவது பிரச்சனையா? அதொன்னும் பெரிய விஷயம் இல்ல என்று அவள் சொன்னாள். எந்த விஷயத்துல என்று அவன் புரியாமல் கேட்டான். புருஷன் பொண்டாட்டிக்குள்ள நடக்கிற விஷயத்துலதான் என்றாள் ஐரா. ஏய் பல்ல உடைச்சிருவேன் ராஸ்கல், யார பார்த்து என்னடி சொல்ற? எனக்கு என்னடி உடம்புல பிரச்சனை? எனக்கு இந்த ஒரு ராத்திரி போதும் உன் அம்மாவாக்க என்றான் அவன் கோபமாக. பின்ன வேற என்ன பிரச்சனை? அது என்கிட்ட சொன்னாதான் அதுக்கு ஒரு தீர்வு கண்டுபிடிக்க முடியும் என்று அவள் மீண்டும் கேட்க, அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், நீ போய் பொண்டாட்டிய லட்சணமா சமைக்கிறது எப்படின்னு கத்துக்க என்று அவளை அங்கிருந்து அனுப்ப முயற்சித்தான். அவள் விடாமல், நீங்களும் புருஷனா லட்சணமா நைட்ல வீட்டுல இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க என்றாள். கேய் உனக்கு வாய் துடுப்பு ரொம்ப அதிகம் என்று அதட்டினான் ராகவ். இந்த வாய் துடுக்க பாத்துட்டு தானே நீங்க என்ன லவ் பண்ணீங்க, அப்ப புடிச்சது இப்ப கசக்குதாக்கும் என்று அவள் சொல்ல, அது அது இப்ப எதுக்கு அதெல்லாம்? நீ என்ன தேவையில்லாம டைவர்ட் பண்ற. இதோ பார், எனக்கு தூக்கம் வருது, நீ வெளியில போ, நான் தூங்கணும் என்று அவன் மீண்டும் அவளை அனுப்ப முயற்சித்தான். வெளியே போன்னு சொல்றீங்களே, இந்த ரூமை விட்டு போகணுமா இல்ல இந்த வீட்டை விட்டே வெளியே போகணுமா என்று சொல்லும் போதே ஐராவின் குரலில் சற்று வலி தெரிந்தது. இதுவரை அவனோடு பதிலுக்கு பதில் பேசியவளின் கண்கள் கலங்கி கண்ணீர் வழிய ஆரம்பித்தது. அதை பார்த்ததும் ராகவனுக்கு கஷ்டமாக இருந்தது. உடனே ஓடி வந்து தன் ஐராவின் கண்களில் வழியும் கண்ணீரை துடைத்துவிட்டு அவளை கட்டி அணைத்துக் கொள்ள வேண்டும் என்பது போல இருந்தது அவனுக்கு. இருந்தாலும் மிகவும் சிரமப்பட்டு தன்னை அடக்கிக் கொண்டு அமைதியாக நின்றான். ராகவ், எனக்கு தெரியும் நீங்க ஏன் அவாய்ட் பண்றீங்கன்னு. அந்த ஹோட்டல்ல நான் அந்த 2 பசங்களோட இருந்தது உங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணது, அதானே என்று சொல்லி அவள் முடிப்பதற்குள் அவளின் கன்னத்தில் பலார் என்று ஒரு அறை விட்டான் ராகவ். ஆ என்று வலியில் கத்திக்கொண்டே தன் கன்னத்தை தடவினாள் ஐரா. என்னடி பேசுற நீ என்ன பேசுறன்னு புரிஞ்சுதான் பேசுறியா? நீ ஏன் ஐரா, உன்னை எப்படி நான் தப்பா நினைப்ப? இன்னொரு தடவை அந்த மாதிரி தப்பா பேசுன மவளை கழுத்தை நெரிச்சு கொன்னுடுவேன் என்று அவள் தோளை பிடித்து உலுக்கினான். அப்புறம் ஏன் அவாய்ட் பண்றீங்க, அதையாவது சொல்லுங்க என்றாள் பிடிவாதமாக. இப்ப என்ன, நான் எதுக்காக உன்னை அவாய்ட் பண்றேன்னு தெரியணும், அவ்வளவுதானே. இப்ப சொல்றேன் கேளு, உன் அப்பா என் மாமாவை கொன்ன கொலகார என்று சொல்லிவிட்டான். வாட், என்ன சொல்றீங்க என்று அவள் புரியாமல் கேட்க, ஆமா, பல வருஷத்துக்கு முன்னாடி என்னோட மாமா ராகேஷும் உன்னோட அம்மா மஞ்சுவும் ஒருத்தர் விரும்பினாங்க. அவங்க காதல உங்க வீட்டுல ஒத்துக்காததுனால கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக வீட்டை விட்டு ஓடிட்டாங்க. ஆனா உங்க அப்பா கிருஷ்ணா அவங்கள கண்டுபிடிச்சு என் மாமாவை கொன்னுட்டாரு. அது மட்டும் இல்ல, இந்த கொலைய பத்தி என் சித்தப்பா தெரிஞ்சுக்கிட்டதுனால உங்க அப்பாவை காப்பாத்துறதுக்காக உங்க மாமா என் சித்தப்பாவை ஆள் வச்சு கொன்னுட்டாரு. இந்த விஷயம் எனக்கு நேத்து தான் தெரியும். என் குடும்பம் அழிஞ்சதுக்கு காரணம் உன் குடும்பம், நான் அனாதையா வளர்ந்ததுக்கு காரணம் உன் குடும்பம். இப்ப சொல்லு, என்னால எப்படி உன் கூட சகஜமா வாழ முடியும், பேசி பழக முடியும் என்றான் ராகவ் இடிந்த குரலில். அவன் சொன்னதை எல்லாம் கேட்டவள் அவனை மேலும் கீழுமாக ஒரு லுக்கு விட்டாள். அவள் தன்னை பொருட்காட்சி போல பார்ப்பதை பார்த்தவன், நான் இவ்ளோ ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கேன், இவ என்னன்னா ஒண்ணுமே நடக்காத மாதிரி இப்படி அலட்சியமா பாக்குறா, இவ எப்படிப்பட்ட ஆளா இருப்பா என்று மனதிற்குள் நினைத்து கொண்டு ஐராவை வியப்பாக பார்த்தான் ராகவ். அதே நேரம் ஐராவோ, இவன் என்ன புதுசா ஒரு கதை சொல்றான், எங்க அம்மா இவன் மாமாவை லவ் பண்ணாங்களா
இவனுக்கு எவன் அப்படி சொன்னா? எங்க அம்மா ஸ்கூல் படிக்கிற காலத்துல இருந்தே எங்க அப்பாவை லவ் பண்ணதா எங்க அப்பா அடிக்கடி சொல்லியிருக்காரு. அவ்வளவு ஏன், அவங்க காதல் கதையை பத்தி அம்மாவே என்கிட்ட ஃபுல்லா சொல்லியிருக்காங்க. அதுதான் எனக்கு பெட் டைம் ஸ்டோரியே. ஆனா இவன் என்னமா புது கதை சொல்றான்? பத்தாததுக்கு எங்க அப்பா இவன் மாமாவை கொலை வேற பண்ணாராம். இது நம்புற மாதிரியா இருக்கு? எனக்கும் 24 வயசாச்சு. இத்தனை வருஷத்துல நான் எவ்வளவோ எங்க அப்பாவை டார்ச்சர் பண்ணியிருந்தாலும் ஒரு தடவை கூட என்ன கை நீட்டி அடிச்சதில்ல. அம்மா எங்களை அடிச்சாலும் அடிக்க விட மாட்டாரு. அவரு கொலை பண்ணாரா? இத நான் நம்பணும். இவன் சொன்னா இந்த விஷயம் பொய். அப்புறம் எங்க மாமா இவன் சித்தப்பாவை கொண்டதா சொல்ற விஷயம் கூட பொய்யா தான் இருக்கும். ஆனா இவனுக்கு யார் இதெல்லாம் சொன்னது? அதுவும் நேத்து தான் தெரியும்னு சொல்றான். ஆனா ஒண்ணு, யாரோ இவனை நல்லா ஏமாத்தி நடக்காத விஷயத்த நடந்த மாதிரி நம்ப வச்சிருக்காங்க. அது யாரு? எபிசோட் 399. ராகவ் ஐராவின் குடும்பம்தான் தன்னை அனாதையாக்கியதாக சொன்னான். ஐரா அவள் அப்பா ஒரு கொலைக்காரன் என்று நம்ப தயாராக இல்லை. ராகவும் எதை வைத்து இதை நம்புகிறான் என்று புரியவில்லை அவள் மனதிற்குள். ஆனா இவன் போலீஸ் ஆச்சே, ஆதாரம் இல்லாம எதையும் நம்ப மாட்டானே. அப்ப இவங்கிட்ட ஏதோ ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் இருக்கு. அது என்ன எவிடன்ஸா இருந்தாலும் அதெல்லாம் போலியா ரெடி பண்ணதா தான் இருக்கும். அதை மட்டும் நான் அடிச்சு சொல்வேன். ஆனா அதை இவன் நம்பணுமே. அவன் சொல்றதெல்லாம் பொய்ன்னு நிரூபிக்க என்கிட்ட எந்த ஆதாரமுமே இல்லையே. முதல்ல இந்த விஷயத்த பத்தி எனக்கு எதுவும் தெரியாது. அதனால கொஞ்சம் அடக்கி வாசிக்கலாம் என்று நினைத்து கொண்டு நின்றிருந்தாள். அவள் அமைதியாக நிற்பதை பார்த்தவன், என்ன அப்படியே ஷாக் ஆகி நிக்கிற? உன்னால நம்ப முடியலையா? முதல்ல நானே இதையெல்லாம் நம்பல. எனக்கு கிடைச்ச ஆதாரத்தை வச்சு தீர விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் நான் நம்பினேன் என்று சொன்ன உடனே ஐரா அவனிடம், ராகவ், உங்களுக்கு என்ன ஆதாரம் கிடைச்சதுன்னு எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியும். நீங்க சொன்னது எதுவுமே உண்மை இல்ல. உங்களை யாரோ நல்லா நம்ப வச்சு ஏமாத்திருக்காங்கன்னு தான் சொல்றேன். ஆமா, உங்களுக்கு இந்த விஷயம் எல்லாம் திடீர்னு எப்படி தெரியும்? யாரு சொன்னா என்று கேட்டாள். அது அது உங்க குடும்ப எதிரி அனுதான் சொன்னா என்றான் ராகவ் ஒரு முறை யோசித்து. அவளை நீங்க எங்க பாத்தீங்க என்று ஐரா கேட்டதும் ராகவ் ஒரு கசப்பான குரலில், நேத்து அவ எனக்கு போன் பண்ணினா. நான் அவளை பார்க்க தான் போனேன். அது மட்டும் இல்ல, நேத்து உனக்கு நடந்த எல்லா பிரச்சனைக்கும் அவதான் காரணம். அவதான் உன்னை அந்த இடத்துக்கு வர வச்சு உன்னையும் உன்னோட குடும்பத்தையும் அசிங்கப்படுத்த பிளான் பண்ணியிருக்கா என்றான். இதுலயே அவ எப்படிப்பட்டவன்னு தெரிஞ்சு போச்சுல்ல, அப்புறம் எப்படி அவ சொல்றத நம்புறீங்க என்று அவள் கடுப்புடன் கேட்டாள். நான் அவ சொன்னதை நம்பல. நானே நேர்ல போய் என் மாமா சித்தப்பாவோட கொலையை பத்தி விசாரிச்சேன். எனக்கு கிடைச்ச தகவலும் அந்த அணு கொடுத்த தகவலும் 90% மேல ஒத்து போச்சு. அதுக்கப்புறம் தான் நானே இப்படி ஒரு முடிவுக்கு வந்தேன். இதுக்கு மேல நான் இதை பத்தி பேச விரும்பல. எனக்கு தெரியும் ஐரா, நடந்த எந்த விஷயத்துக்கும் நீ பொறுப்பாக்க முடியாதுன்னு. இருந்தாலும் என்னால இப்ப உன்னை ஏத்துக்க முடியல. நான் ரொம்ப குழப்பத்துல இருக்கேன். அவசரத்துல எடுக்கிற எந்த முடிவும் சரியா இருக்காது. எனக்கு கொஞ்சம் டைம் கொடு. நம்ம வாழ்க்கைய பத்தி அப்புறமா முடிவெடுக்கலாம். இப்ப இந்த நிமிஷத்துல இருந்து நீ யாரோ நான் யாரோ, நமக்குள்ள இருக்கிற இந்த உறவு ரயில் ஸ்நேகம் கூட கிடையாது. நம்ம ஜஸ்ட் ஒரு வீட்ல ஒன்னா இருக்கோம், அவ்வளவுதான். இதை தாண்டி நீ என்கிட்ட வேற எதையும் எதிர்பார்க்காத. நீ இப்ப போலாம். எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்க விடு ப்ளீஸ் என்று சொல்லிவிட்டு ஜன்னல் பக்கம் தன் முகத்தை திருப்பி கொண்டான் ராகவ். ஐராவிற்கு அவன் மனநிலையை புரிந்து கொள்ளத்தான் முடிந்தது. அவன் சிறு வயதிலேயே தன் குடும்பத்தை இழந்தவன். அதற்கு காரணம் தன் குடும்பம் தான் என்று நம்புகிறான். இப்போது அவன் குடும்பமா இல்லை காதலா என்று குழப்பத்தில் தவிக்கிறான். அவன் மனம் இப்போது அவனின் கட்டுப்பாட்டில் இல்லை. அவனிடம் வாதம் செய்வதற்கு இது சரியான நேரம் இல்லை. அது மட்டுமல்லாமல் அவன் சொன்ன விஷயங்களை பற்றி தெளிவாக தெரிந்த பின்பு அவனுக்கு புரிய வைக்கலாம் என்று நினைத்தவள், ஓகே எஸ்பி, இப்ப நீங்க குழப்பத்துல இருக்கீங்க. நானும் உங்களை குழப்ப விரும்பல. எங்க வீட்ல இருக்கிறவங்க தப்பு பண்ணாங்களா இல்லையா? நீங்க சொல்றது உண்மையான எனக்கு இப்ப எதுவும் தெரியல. பட் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒண்ணுதான். நான் உங்களை விரும்புறேன். உங்களை என் உயிருக்கு உயிரா நினைக்கிறேன். என் காதல் உண்மையானது. அதுவே உங்களை என் கூட சேர்த்து வைக்கும். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. அது வரைக்கும் நான் வெயிட் பண்றேன். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இனிமே இது மாதிரி அடிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. அப்புறம் புருஷன் கூட பார்க்க மாட்டேன், திருப்பி அடிச்சிருவேன். ஏன்னா நான் ஒரு மாதிரியான பொண்ணு. வர்ட்டா எஸ்பி என்று சொல்லிவிட்டு அவன் பதிலை கூட எதிர்பார்க்காமல் அந்த அறையை விட்டு சிரித்துக் கொண்டே வெளியே சென்றாள் ஐரா. மாடிப்படிகளில் துளியபடியே இறங்கி செல்லும் தன் ஐராவை வியப்பாக பார்த்து கொண்டிருந்தான் ராகவ். என்ன கேரக்டர்! நான் அவ கூட வாழ முடியாதுன்னு சொல்றேன், ஆனா அதுக்காக கொஞ்சம் கூட கவலைப்படாம உங்களுக்காக வெயிட் பண்றேன்னு ரொம்ப கேஷுவலா சொல்லிட்டு போறா. உண்மையிலேயே ரொம்ப வித்தியாசமானவதான் என்று நினைத்து கொண்டே தன் ஐராவை ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்தான் ராகவ். அதே நேரம் ஹாலுக்கு வந்த ஐராவோ ராகவன் சொன்னதை நினைத்து நினைத்து குழம்பிக் கொண்டிருந்தாள். இதெல்லாம் அந்த அணுவோட வேலைதானா? இவ்வளவு தூரம் அசிங்கப்பட்டும் அவ அடங்கவே இல்லல. அவளுக்கு எத்தனை திமிர் இருந்தா என்ன அப்படி ஒரு பிரச்சனையில மாட்டி விட பாத்திருப்பா. இந்த அளவுக்கு கீழ்த்தரமா இறங்கி வேலை பார்த்திருக்காளே. சி, அவளும் ஒரு பொண்ணா? இதெல்லாம் பார்த்தாதானே ராகவங்கிட்ட ஏதேதோ கதையை சொல்லி குழப்பி விட்டுருக்கா. அவளை சும்மா விடக்கூடாது. இதை இப்பவே வீட்டுல சொல்லலாம் என்று நினைத்து தன் போனை கையில் எடுத்தவள் அடுத்த நொடியே தன் முடிவை மாற்றிக்கொண்டாள். இல்ல, இப்ப சொல்ல வேண்டாம். ஏற்கனவே நம்ம வீட்டுல பல குழப்பம் போயிட்டு இருக்கு. இதுல நானும் புதுசா எதையும் கலப்ப விரும்பல. ஆனா ராகவ் சொன்ன விஷயத்த பத்தி முதல்ல வீட்டுல கேட்டு தெரிஞ்சுக்கணும். அப்பதான் ராகவ் கிட்ட நம்ம மேற்கொண்டு எப்படி மூவ் பண்றதுன்னு யோசிக்க முடியும். ஆனா இத பத்தி யார்கிட்ட கேட்கலாம்? அப்பாட்ட கேட்கலாமா?
இல்ல வேணாம். அவர் ஏற்கனவே அவ புருஷன் வீட்ல எப்படி இருக்காளோன்னு நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருக்காரு. பத்தாததுக்கு என் வாழ்க்கையிலயும் பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சா அப்பா ரொம்ப வருத்தப்படுவாரு. இது அவரால தாங்கிக்கவே முடியாது. பெரிய மாமாட்ட கேட்டாலும் அவர் என்ன ஏதுன்னு விளக்கம் கேட்பாரு. அவர்கிட்ட உண்மையை சொன்னா கண்டிப்பா அப்பாட்ட சொல்லிருவாரு. அதனால அவர்கிட்ட கேட்க வேண்டாம். மகிய நாட்ட கேட்கலான்னு பார்த்தா அவனும் இப்ப ரொம்ப வருத்தத்துல இருக்கான். நடந்த சம்பவத்தால மனசு உடைஞ்சு போய் வீட்டுக்கே வராம ஈசிஆர் பங்களாவிலே இருக்கிறதா சதா சொன்னான். பேசாம சூர்யா மாமாட்ட கேட்டு பார்க்கலாமா? ஆனா அவரும் பாவம் இப்ப உடம்பு முடியாம இருக்காரு. பேசாம இப்ப இந்த விஷயத்தை எப்படியே விட்டுறலாம். 2 நாள் ஆகட்டும். அதுக்கப்புறம் சூர்யா மாமா கிட்ட விஷயத்த சொல்லி என்ன ஏதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் என்று நினைத்து கொண்டு அதற்கு மேல் சாப்பிட பிடிக்காமல் பசியை மறந்து ஹாலில் இருந்த சோஃபாவிலேயே படுத்துக் கொண்டாள் ஐரா. அவள் மனம் ராகவனோடு முன்பு பேசி சிரித்த நாட்களை அசை போட ஆரம்பித்தது. மறுநாள் காலை சூர்யா வீட்டில், நிலா, நான் இப்ப அவசரமா வெளியூர் போறேன் என்றான் சூர்யா. என்ன சூர்யா, உடம்பு முடியாத நேரத்துல இப்ப என்ன வெளியூர் போக வேண்டியிருக்கு என்று நிலா ஒரு அக்கறையோடு கேட்க, ஏய் நான் நல்லா தாண்டி இருக்கேன். என்ன முடியாதவன்னு சொல்லி சொல்லி நீ என்ன பெட்ல படுக்க போட்டுருவ போலயே என்றான் அவன் கிளம்பிக் கொண்டே. போங்க சூர்யா, நான் உங்க மேல அக்கறையா சொன்னா நீங்க என்ன கிண்டல் பண்றீங்களா என்று சொல்லிவிட்டு செல்லமான கோபத்தோடு அவனுக்கு முதுகை காட்டி நின்று கொண்டாள் நிலா. அவள் கோபத்தில் இருக்கிறாள் என்றதும் அவளை பின்னால் இருந்து கட்டி அணைத்து கொண்டவன், ஜஸ்ட் 1 வீக் தாண்டா, பட் அதுக்குள்ள நான் போற வேலை முடிஞ்சிருச்சுனா நான் உடனே கிளம்பி உன்னை பார்க்க ஓடி வந்துருவேன், சரியா என்று சொல்லிவிட்டு அவள் கன்னத்தில் முத்தமிட்டானவன். சரி, இது என்ன பிசினஸ் ட்ரிப்பா என்று கேட்டாள் நிலா. உன்கிட்ட பொய் சொல்ல எனக்கு விருப்பம் இல்ல நிலா, அதனால பிசினஸ் ட்ரிப்னு பொய் சொல்ல மாட்டேன். கொஞ்சம் பர்சனல் வேலையா தான் போறேன். ஆனா அதை பத்தி இப்போ உன்கிட்ட என்னால எதுவும் சொல்ல முடியாது என்றான் சூர்யா ஒரு தயக்கத்தோடு. சொல்லக்கூடாதுன்னா சொல்ல வேண்டாம். நீங்க அப்படி சொன்னா அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்குன்னு எனக்கு தெரியும் என்றாள் நிலா. ஏ நிலா குட்டி, என் மேல அவ்வளவு நம்பிக்கை உனக்கு? தேங்க்யூ சோ மச் பொண்டாட்டி என்றான் சந்தோஷத்தோடு. உங்களை நம்பாம வேற யாரை நான் நம்ப போறேன்? சரி, நீங்க ஊருக்கு போங்க. ஆனா 1 வீக் எல்லாம் வேணாம். சீக்கிரம் போயிட்டு திரும்பி வாங்க. உங்க கூட இருக்கிற ஒவ்வொரு நாளும் எனக்கு ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்ல, எனக்கு ரொம்ப நாள் டைம் இல்ல என்று வாயை விட்டாள் நிலா. அவன் கேள்வியாய் பார்க்க அவள் சுதாரித்து கொண்டு, அது உங்களை ரொம்ப நாளா பிரிஞ்சிருக்க முடியாது, அததான் சொல்ல வந்த என்று சமாளித்தாள். அவன் இன்னும் நம்பாமல் பார்க்க, சூர்யா ஊருக்கு போனதுக்கு அப்புறம் எனக்கு அடிக்கடி கால் பண்ணி பேசுங்க என்றாள் காதலோடு. ஹே, நான் உங்ககிட்ட பேசாம வேற யார்கிட்ட பேச போறேன்? ஊருக்கு போனதும் டெய்லி காலையில 1 டைம், மதியம் 1 டைம், ஈவினிங் 1 டைம், நைட் 1 டைம்னு ஒரு நாளைக்கு 4 டைம் கால் பண்றேன். என்ன ஓகேவா என்றான். ஒரு நாளைக்கு 4 வாட்டி மட்டும் தானா என்றாள் அவள் ஏக்கத்தோடு. ஐ வில் மிஸ் யூ சோ மச் சூர்யா என்று சொல்லிவிட்டு திரும்பி நின்று அவனை கட்டி கொண்டாள் நிலா. நானும் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேன் நிலா என்று சொல்லிவிட்டு அவளை கட்டி அணைத்து அவள் நெற்றியில் பாசமாக முத்தமிட்டான் சூர்யா. அடுத்த சில நிமிடங்களில் தன் தந்தையிடம் பேசிவிட்டு வீட்டை விட்டு கிளம்பிய சூர்யா நேராக தனது ஈசிஆர் பங்களாவிற்கு சென்றான். சூர்யாவை பார்த்ததும் அவனை கட்டிக்கொண்டு கண் கலங்கினான் மகி. மகி, டேய், இப்ப என்ன நடந்துச்சு? நீ எதுக்காக அழுகுற? முதல்ல அழுகிறத நிறுத்து என்றான் சூர்யா. நானும் அதை தாண்டா 2 நாளா சொல்றேன். காதுலயே வாங்க மாட்டேங்கிறான். சரியா பேசவும் மாட்டேன்றான். சரியா சாப்பிடவும் இல்ல என்றான் வருண். நீ கவலைப்படுற அளவுக்கு எதுவும் தப்பா நடக்கல மகி, எல்லாம் சரியா தான் நடந்திருக்கு. உனக்கு விளக்கம் சொல்ல இப்ப எனக்கு டைம் இல்ல. நான் அவசரமா வெளியூர் போறேன். ஊர்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் நானே உனக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் என்றான் சூர்யா. எந்த ஊருக்குடா போற என்று மகி கேட்டான். வந்து சொல்றேன், அது வரைக்கும் நீ இங்கே இரு. நான் வந்ததுக்கு அப்புறம் நீ வீட்டுக்கு போலாம். தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்காத. ஏய், அப்புறம் நீ பாவண்டா, அவ போன் பண்ணா நீ நல்லா பேச மாட்டேங்கிறியா? அவ உனக்காக ரொம்ப கவலைப்படுறாடா. அது மட்டும் இல்ல, உன் மாமனார் மாமியார் இன்னைக்கு ஊருக்கு போறாங்க. மரியாதைக்காகவாவது அவங்க கிட்ட ஒரு வார்த்தை போன் அடிச்சு பேசு என்று சொல்லிவிட்டு வருணை நோக்கி, டே வருண், அவனை பாத்துக்க மச்சான். அப்புறம் நீயும் இதான் சாக்குன்னு இருக்காம சதாட்ட கால் பண்ணி பேசு என்றான். பேசலாம் பேசலாம் என்று சலிப்பாக சொன்னான் வருண். நீ எப்போதான் அவளை புரிஞ்சுக்க போறியோ என்று முணுமுணுத்துக் கொண்டே தனது காரில் ஏர்போர்ட்டை நோக்கி சென்றான் சூர்யா. அவன் சென்ற பிறகு வருணுக்கு முகில் நினைப்பாகவே இருந்தது. தன் மகளை பார்த்து ஆசை தீர கொஞ்சி முழுதாக 2 நாட்கள் ஆகிவிட்டது. அவனுக்கு சதாவிடம் பேச பிடிக்கவில்லை. இருந்தும் வேறு வழியில்லாமல் அவளுக்கு கால் செய்தான். பெட்டில் முகிலை தன் அருகில் போட்டு அவளை தட்டி கொடுத்து தூங்க வைத்துக் கொண்டிருந்தாள் சதா. அப்போது அவளின் போன் ஒலித்தது. அதை எடுத்து பார்த்தாள். வருண் மாமா காலிங் என்று வந்தது. அதை பார்த்ததும் அவள் முகம் மலர்ந்தது. இந்த 2 நாட்களாக தன் காதல் கணவனை பார்க்காமல், அவனின் குரலை கேட்காமல் கவலையில் இருந்தவளுக்கு அவனின் அழைப்பை கண்டதும் ஏக குஷி. அதே குஷியோடு போனை அட்டெண்ட் செய்து காதில் வைத்தாள். ஹலோ மாமா, முகிலைங்க. அவ தூங்குறா மாமா. நீங்க நல்லா இருக்கீங்களா? எப்ப தூங்குனா? இப்பதான் 10 நிமிஷம் ஆகுது. நீங்க வீட்டுக்கு எப்ப வருவீங்க? தூங்குறாளா? அவ எழுந்ததும் எனக்கு வீடியோ கால் பண்ண வைக்கிறேன் என்று அவன் கட் செய்ய போக, மாமா மாமா வச்சிடாதீங்க மாமா, ப்ளீஸ் ப்ளீஸ். நீங்க என்கிட்ட பேச வேற எதுவுமே இல்லையா மாமா? என் மேல உள்ள கோபம் இன்னும் உங்களுக்கு குறையலையா என்றாள் சதா. குறையவே குறையாது. எவ்வளவு அழகா பிளான் பண்ணி
என்னையும் வலையில சிக்க வச்சிருக்க, அதை எப்படி நான் மறப்பேன் என்று எரிந்து விழுந்தான். ப்ளீஸ் மாமா, உங்களை கல்யாணம் பண்ணிக்கதான் அப்படி பண்ணினேன். இனி நீங்க கஷ்டப்படக்கூடாது, சந்தோஷமா வாழணும்னு தான் நான் அப்படி பண்ணினேன் என்றாள் அவள் ஒரு இறங்கிய குரலில். ஓ, நான் பொண்டாட்டி இல்லாம இருக்கேன், வசதி இல்லாம இருக்கேன்னு நீ என்ன அனுதாபப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்ல வரையா என்று வருண் அவளை காயப்படுத்த கேட்டான். ஆமா மாமா, உங்களுக்கு பொண்டாட்டி இல்லைன்னு தான் நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனா உங்க மேல அனுதாபப்பட்டு இல்ல, உங்க மேல நான் வச்சிருந்த காதலுக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அது மட்டும் இல்ல மாமா, நான் உங்களை என்று சதா முடிப்பதற்குள், ஏய் சும்மா நிறுத்து, உன்னோட விளக்கத்தை கேட்கறதுக்கு நான் தயாரா இல்ல, எனக்கு அதுக்கு பொறுமையும் இல்ல, போனை வை என்று போனை வைத்தான். நீங்க எப்போதான் மாமா என் காதலை புரிஞ்சுக்க போறீங்க? என் மனசு உங்களுக்கு புரியவே புரியாதா மாமா என்று மனதிற்குள்ளேயே புடுங்கினாள் சதா. அதே நேரம் வருணோ, என்னம்மா பேசி நடிக்கிறா, என்னையவே முட்டாளாக்க பாக்குறா, இவ பேச்சு கட்டா என் மனசு மாறிடும் போல. டே வருண், இவள நம்பாத, இவ பயங்கரமானவ, உன்னை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணினவ, அத மட்டும் மறக்காத, இவகிட்ட கொஞ்சம் தள்ளியே இரு என்று தனக்குத்தானே எச்சரிக்கை செய்து கொண்டிருந்தான் வருண். அது போல மகியும் மீக்கு கால் செய்து பேசினான். அவளின் பெற்றோர் ஊருக்கு போவதை பற்றி விசாரித்தான். தான் நலமாக இருப்பதாகவும் தன்னை பற்றி கவலைப்பட வேண்டாம் என்றும் இன்னும் சில தினங்களில் வீட்டிற்கு வருவதாகவும் தன் மனைவியிடம் சொன்னான். அவனிடம் பேசிய பிறகுதான் மீக்கு நிம்மதியாக இருந்தது. மகியுடன் பேசியதை பற்றியும் அவன் அவர்களை அக்கறையாக விசாரித்ததை பற்றியும் தன் பெற்றோரிடம் சொன்னாள் மீ. பிறகு கெஸ்ட் ரூமில் இருந்த தன் பெற்றோரின் லக்கேஜை எடுத்துக்கொண்டு கீழே ஹாலுக்கு வந்தாள். அங்கே மீயின் பெற்றோரை வழி அனுப்புவதற்காக குடும்பமே ஹாலில் கூடியிருந்தது. அவர்களை பார்த்து கிருஷ்ணா மெலிதாக ஒரு புன்னகை செய்தான். அவர்களும் பதிலுக்கு சிரித்தார்கள். பிறகு விஜய் சிரித்த முகமாக, உங்க பொண்ணு இனிமே எங்க வீட்டு பொண்ணு, அவளை நாங்க நல்லபடியா பாத்துக்கிறோம், நீங்க கவலைப்படாம போயிட்டு வாங்க என்றான். விஜய் சொன்னதை தன் பெற்றோரிடம் சொன்னாள் மீ. அதை கேட்ட மீயின் அம்மா, நாங்கள் எங்கள் மகளை நல்ல குடும்பத்தில் தான் கொடுத்திருக்கிறோம், இனி அவளை பற்றிய கவலை எங்களுக்கு இல்லை, அவள் இங்கு சந்தோஷமாக இருப்பாள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது என்றார் புன்னகையோடு. மீயின் அப்பாவோ, உங்கள் குடும்பத்தில் இப்போது இருக்கும் பிரச்சனைகள் எல்லாம் தற்காலிகமானதுதான், கூடிய சீக்கிரம் அனைத்தும் மாறிவிடும், உங்களுக்காக நான் கடவுளிடம் பிரார்த்தித்துக் கொள்கிறேன், நல்லவர்களை கடவுள் கைவிட மாட்டார், கவலை வேண்டாம் என்று சொன்னார். அவர்கள் இருவரும் சொன்னதை நிலா மற்றவர்களுக்கு மொழிபெயர்த்து சொன்னாள். அதை கேட்டதும் அனைவருக்கும் சற்று நிம்மதியாக இருந்தது. பிறகு குடும்பமே வாசல் வரை வந்து மீயின் பெற்றோர்களை வழி அனுப்பியது. நிலா மற்றும் மீ இருவரும் அவர்களோடு காரில் ஏர்போர்ட்டிற்கு சென்றனர். அதே நேரம் மயுவை பார்ப்பதற்காக கல்யாண கனவுகளோடு பெங்களூரில் இருந்து சென்னைக்கு பறந்து வந்து கொண்டிருந்தான். எபிசோட் 400. தன் மயுவை பார்ப்பதற்காக கல்யாண கனவுகளோடு பெங்களூரில் இருந்து சென்னைக்கு பிளைட்டில் வந்து கொண்டிருந்தான் ரகு. மயுவை எப்படி எதிர்கொள்வது என்று அவன் மனதிற்குள் பயமும் தயக்கமும் மாறி மாறி வந்து கொண்டிருந்தது. மயு நம்மளை பார்த்ததும் என்ன செய்வா? கண்டிப்பா மேல கோவப்படுவா. எதுக்கு என்ன பார்க்க வந்தேன்னு என்கிட்ட கோவத்துல சத்தம் போடுவா. எனக்கும் மயுவுக்கும் கல்யாணம் பேசி முடிவு பண்ணின விஷயம் அவளுக்கு இப்ப தெரிய வேண்டான்னு மாமா சொன்னாரே, அந்த விஷயம் தெரிஞ்சா அவ எப்படி ரியாக்ட் பண்ணுவா? நிச்சயமா அவ இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டா, என் மேல கோவப்படுவா, என்கிட்ட சண்டைக்கு வருவா. ஆனா அவளோட இந்த கோபம் நியாயமானதுதான், அவ மேல எந்த தப்பும் இல்ல, எல்லா தப்பும் என் மேலதான். நான் தான் பழி வாங்குறேங்கிற பேர்ல முட்டாள்தனமா நடந்துகிட்டேன். காதலுங்கிற பேரை சொல்லி அவளை நம்ப வச்சு ஏமாத்திட்டேன். அவ என்னால பாதிக்கப்பட்டவ, அதனால அவ பதிலுக்கு என்ன காயப்படுத்ததான் செய்வா. என்ன நடந்தாலும் சரி, நான் என் மயுவை கல்யாணம் பண்ணியே ஆகணும். அதுக்கப்புறம் அவ எனக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் அதை நான் சந்தோஷமா ஏத்துப்பேன். அவ என்ன அடிச்சா கூட நான் வாங்கிக்க ரெடி. என்னோட மயு எனக்கு வேணும் என்று நினைத்தவனுக்கு அடுத்து தன் அக்காவின் நினைவு வந்தது. அக்கா கிட்ட எப்படி நான் தப்பு பண்றத சொல்றது? நான் மயுவை ஏமாத்தின விஷயம் தெரிஞ்சா அது அவங்களால தாங்கிக்கவே முடியாது, என்னை மன்னிக்கவே மாட்டாங்க. ஆனா இனியும் அக்கா கிட்ட உண்மையை மறைக்கிறது தப்பு. என்ன நடந்தாலும் சரி, மயு கழுத்துல நான் தாலி கட்டுறதுக்கு முன்னாடி அக்கா கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடணும் என்று மயுவையும் தன் அக்காவையும் பற்றி கவலைப்பட்டு கொண்டே தன் பயணத்தை தொடர்ந்தான் ரகு. ராஜேஷின் வீட்டில் இரவு 9 மணி. ஹாலில் ராஜேஷின் அப்பாவும் ராசியும் மட்டுமே இருந்தனர். என்ன மாமா, என்னமோ தனியா பேசணும்னு சொன்னீங்க என்று கேட்டாள் ராசி. ஆமா ராசி, ரகு ஊருக்கு வர்றது உனக்கு தெரியும் தானே என்று அவர் கேட்டார். தெரியும் மாமா, எனக்கு காலையிலே போன் பண்ணி சொல்லிட்டான். ஆனா இப்ப எதுக்காக மாமா அவனை அவசரமா ஊருக்கு வர சொன்னீங்க என்று கேட்டாள். வேற எதுக்கு, எல்லாம் நல்ல விஷயம்தான். இன்னும் 2 நாள்ல ரகுக்கும் மயுக்கும் கல்யாணம், மயுக்கு உடனே கல்யாணம் பண்ணணும் என்று சொன்னார். இந்த விஷயம் மயுக்கு தெரியுமா என்று ராசி தயங்கியபடி கேட்டாள். மயுக்கும் இது தெரியாது, அவகிட்ட இப்ப எதுவும் சொல்ல வேண்டாம், எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். அப்புறம் வீட்ல யாருக்கும் தெரிய வேண்டாம். அப்புறம் எப்படி மாமா என்று அவள் ஏதோ கேட்க வர அவளை தடுத்தவர், அதான் சொன்னனே, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். மாப்பிள்ளைக்கு அக்காங்கிற முறையில தான் உன்கிட்ட இந்த விஷயத்த சொன்ன, சரி நீ போ என்று சொல்லிவிட்டு அவளின் பதிலை கூட கேட்காமல் தன் போனை எடுத்து யாருக்கோ கால் செய்து பேச ஆரம்பித்தார் ராஜேஷின் அப்பா.
ராசி குழப்பத்துடன் கிச்சனுக்குள் நுழைந்தவள் தன் வேலைகளை விரைவாக முடித்துவிட்டு மாடிக்கு போனாள். ராஜேஷ் பெட்டில் மல்லாந்து படுத்திருக்க அவன் மார்பின் மீது உட்கார்ந்து 2 பக்கமும் கால்களை போட்டுக்கொண்டு தன் அப்பாவிடம் கதையடித்துக் கொண்டிருந்தான் ராகுல். அப்போதுதான் தன் வேலைகளை முடித்துவிட்டு தனது அறைக்குள் நுழைந்தாள் ராசி. ராகுல் ராஜேஷின் மார்பில் உட்கார்ந்து குதித்து விளையாடுவதை பார்த்த ராசி அவனை அதட்டினாள். ராகுல், முதல்ல டாடி மேல இருந்து கீழே இறங்கு என்றாள் கண்டிப்புடன். ஏன் மம்மி? முடியாது போங்க, இப்படி குதிச்சு குதிச்சு விளையாடுறது ஜாலியா இருக்கு என்றான் விளையாடி கொண்டே. சொன்னா கேளு ராகுல், இது மாதிரி குதிச்சு குதிச்சு உட்காரக்கூடாது, டாடிக்கு வலிக்கும் என்றதும், ஓ அப்படியா, சாரி டாடி, நான் தெரியாம பண்ணிட்டேன், உங்களுக்கு ரொம்ப வலிக்குதா என்றான் ராகுல் மழலையாக. ராஜேஷோ, அப்பா உடம்பு ரொம்ப ஸ்ட்ராங்கு, நீ இல்ல உங்க அம்மா இப்படி அப்பா மேல உட்காந்து குதிச்சு விளையாண்டா கூட அப்பாவுக்கு ஒன்னும் ஆகாது என்றான் ராசியை பார்த்து கொண்டே. அவன் அப்படி சொன்னதும் ராசி அதிர்ந்தாள். நிஜமா நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா டாடி என்றான் ராகுல். ஆமா, உனக்கு டாடி மேல நம்பிக்கை இல்லனா நீ வேணும்னா மம்மியையும் இந்த மாதிரி டாடி மேல உட்காந்து விளையாட சொல்லு, அப்பதான் டாடி ஸ்ட்ராங்கா இல்லையான்னு உனக்கு தெரியும் என்று ராசியை ஓரக்கண்ணால் பார்த்து கொண்டே சொன்னான் ராஜேஷ். அவன் அப்படி சொன்னதும் ராஜேஷை போய் கோபத்தோடு முறைத்தாள் ராசி. ஐ சூப்பர் மம்மி, மம்மி நீங்களும் வாங்க, நம்ம ஜாலியா டாடி மேல குதிச்சு குதிச்சு விளையாடலாம் என்றான் ராகுல் தன் அரிசி பற்கள் தெரிய சிரித்துக்கொண்டு. அவன் அப்படி சொன்னதும் ராசி அதிர்ந்து விட்டாள். வாங்க மம்மி, அப்பா ஸ்ட்ராங், அவருக்கு வலிக்காது என்று ராகுல் அழைத்தான். ராகுல், அப்படிலாம் மம்மி விளையாடக்கூடாது, நீ இப்ப சும்மா இருக்க மாட்ட என்று தன் மகனை அதட்டினாள் ராசி. ராஜேஷிடம் திரும்பிய ராகுல், டாடி மம்மிக்கு உங்க கூட விளையாட பிடிக்காதா என்று கேட்டான். யார் சொன்னது? மம்மிக்கு டாடி கூட விளையாடதான் பிடிக்கும் என்றான் ராஜேஷ் சிரித்துக்கொண்டு. நீங்க 2 பேரும் கேம் விளையாடிருக்கீங்களா? ஆனா நீங்க விளையாடி நான் பார்க்கவே இல்லையே என்று யோசித்தான் ராகுல். நான் உங்க மம்மி கூட கேம் விளையாண்டதுக்கு அப்புறம் தான் நீயே பிறந்த என்று ராஜேஷ் ஒரு குறும்பான குரலில் சொல்ல, என்ன பேசுறீங்க என்றாள் ராசி பதறிக்கொண்டு. ராஜேஷ் தன் மனைவியை பார்த்து, இப்ப என்ன சொன்ன, உண்மைதானே சொன்ன என்றான் கள்ளத்தனமாக சிரித்துக்கொண்டே. அப்ப நீங்க மம்மி கூட மறுபடியும் கேம் விளையாடுங்க என்று அடுத்த வெடியை வெடித்தான். எங்க, அதான் உங்க அம்மா எங்கூட விளையாடவே வரமாட்டேன்றாளே என்றான் ராஜேஷ். சின்ன பிள்ளைகிட்ட என்ன பேசுறீங்க என்று தன் கணவனை அதட்டினாள் ராசி. ஏ, அவனுக்கு என்னடி புரிய போது என்று கேட்டான் ராஜேஷ். டாடி, எனக்கு புரியும், நீங்க மம்மி கூட விளையாடினா எனக்கு குட்டி பாப்பா வரும் அதானே என்று அவன் அப்படி சொன்னதும் ராஜேஷிற்கு புரை ஏறியது. நான் தான் அப்பவே சொன்னல, ஏங்க இப்படி பண்றீங்க என்றாள் ராசி சலிப்பாக. பதில் சொல்லுங்க டாடி, பாப்பா வருமா என்று தன் அப்பாவின் பனியனை பிடித்து இழுத்தான் ராகுல். வரும் என்று ராஜேஷ் அசடு வழிய, ஐ சூப்பர் சூப்பர் ஜாலி என்று சொல்லிவிட்டு ராஜேஷின் மார்பிலிருந்து இறங்கியவன் அவனுக்கு அருகில் படுத்துக்கொண்டு தன் அம்மாவை தன் அருகில் இழுத்து படுக்க வைத்தான் ராகுல். எனக்கு தூக்கம் வருது டாடி, நீங்க 2 பேரும் கேம் விளையாடுங்க. ஐ, காலையில் எனக்கு விளையாடுறதுக்கு புது பாப்பா வந்துடுமே, ஜாலி என்று சொல்லிவிட்டு தன் கண்களை மூடினான் ராகுல். ராஜேஷும் ராசியும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டே படுத்திருந்தனர். ராஜேஷ் பார்வையிலேயே அவளுக்கு தன் மனதில் உள்ள எண்ணத்தை தூதாக அனுப்பி கொண்டிருந்தான். அவன் பார்வையின் வீச்சை தாங்க முடியாமல் தன் முகத்தை வேறு பக்கமாக திருப்பிக் கொண்டாள் ராசி. அவளை பார்த்து ஏக்கத்தோடு மூச்சு விட்டவன் தன் மகனை அணைத்துக் கொண்டு கண்களை மூடினான். அடுத்த சில நிமிடங்களில் ராஜேஷ் நிம்மதியான உறக்கத்தை தழுவினான். ஆனால் ராசியால் நிம்மதியாக உறங்க முடியவில்லை. அவன் மனம் தன் மாமனார் சொன்னதை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்தது. ரகு இந்நேரம் ஊர்ல இருந்து வந்திருப்பான். அவனுக்கும் மையுக்கும் கல்யாணம் செய்யற நோக்கத்தோட தான் மாமா அவனை ஊருக்கு வர சொல்லியிருக்காரு. ஆனா மையோவோட கர்ப்பத்தை பத்தி மாமாவுக்கும் ரகுவுக்கும் தெரியாது, எனக்கு தான் தெரியும். இந்த உண்மையை ரகு கிட்ட இருந்து மறைச்சு கல்யாணம் பண்றது தப்பு. அவன்கிட்ட நாளைக்கே உண்மையை சொல்லிடணும், அதுதான் அவனுக்கும் மையோக்கும் நல்லது. ஆனா மையோ மாசமா இருக்கிற விஷயத்த சொன்னா ரகு அவளை ஏத்துப்பானா? ஒருவேளை அவளை கட்டிக்க மாட்டேன்னு சொல்லிட்டா என்ன பண்றது? இல்ல, அவன் அப்படி பண்ண மாட்டான். என் தம்பியை பத்தி எனக்கு தெரியும். என்னோட கஷ்டத்தை பார்த்து வளர்ந்தவன், அதனால இன்னொரு பெண்ணோட கஷ்டத்தை அவனால புரிஞ்சுக்க முடியும். அவன் கண்டிப்பா அவளை ஏத்துப்பான், எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. ஆனா மையோ இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கணுமே. எனக்கு தெரிஞ்சவன் நிச்சயமா இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டா. அவளை எப்படி சம்மதிக்க வைக்கிறது? மாமா கிட்ட மையூட்ட இந்த விஷயத்த பத்தி சொல்லிடலான்னு சொன்னா நான் பாத்துக்கிறேன்னு சொல்றாரு. அவரை பொறுத்த வரைக்கும் மையோக்கு இப்ப கல்யாணம் பண்ண விருப்பம் இல்லைன்னு தான் நினைக்கிறாரு. ஆனா அவ கர்ப்பமா இருக்கிற விஷயம் அவருக்கு தெரியாது. மையோவை பத்தின உண்மை எல்லாருக்கும் தெரிஞ்சா கண்டிப்பா மாமா அத்தையால அதை தாங்கிக்கவே முடியாது. அப்புறம் ராஜேஷ் அவர் கோவத்துல மையோவை அடிச்சே கொண்டுடுவாரு. கடவுளே, ரகுவும் மையோவும் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துழைக்கணும்.
மயுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கணும் என்று மயுவை நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருந்தாள் ராசி. காலை பொழுது அழகாய் விடிந்து கொண்டிருந்தது. வீட்டில் அனைவரும் தூங்கிக் கொண்டிருக்க மயு மட்டும் அதிகாலையில் கண் விழித்தவள் அதற்கு மேல் தூங்க முடியாமல் கார்டனில் நடந்து கொண்டிருந்தாள். அப்போது கேட்டை திறந்து கொண்டு யாரோ ஒருவர் உள்ளே வருவது போல தெரிந்தது. அதை பார்த்தவள், யார் அது? இவ்ளோ காலையில நம்ம வீட்டுக்கு வர்றது? கையில பேக் வேற இருக்கு என்று நினைத்துக் கொண்டே கேட்டை நோக்கி வந்தாள் மயு. இதுவரை மங்கலாக தெரிந்த அந்த நபரின் உருவம் இப்போது லைட்டின் வெளிச்சத்தில் நன்றாக தெரிந்தது. ரகுவை பார்த்ததும் மயு ஒரு நொடி அதிர்ந்தே விட்டாள். இவன் எதுக்கு இங்க வரான் என்று நினைத்தவள் கோபமாக அவனை நோக்கி வந்தாள். அதே நேரம் ரகுவு மயுவை பார்த்து விட்டான். அவன் முகம் சந்தோஷத்தில் மலர்ந்தது. ஆனால் அடுத்த நொடியே தன் நிலை கருதி தன் தலையை குனிந்து கொண்டான். அவன் அருகில் வந்தவள், ஹே, நீ எதுக்கு இங்க வந்திருக்க என்று கேட்டாள். அது அது மாமா வர சொன்னாங்க என்றான். மாமாவா? யாரு மாமா என்று கேட்டாள் மயு. உங்க அப்பாதான் என்றான் ரகு. ஓ, எங்க அப்பா உனக்கு மாமாவா என்று கேட்டுவிட்டு விரக்தியாக சிரித்தவள், அவரை கூப்பிட்டா நீ வந்துருவியா? ஓ, இது உன் அக்கா வீடு இல்ல, அந்த உரிமையில வந்திருப்பீங்க போல. ஆனா நாம ஏமாத்தினவளும் இந்த வீட்டுலதான் இருப்பாங்கிறத மறந்துட்டீங்க போல என்று அவள் பொரிய தொடங்கினாள். என்னை மன்னிச்சிரு, நான் பண்ணினது தப்புதான். அதுக்காக நீ எனக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் அதை நான் ஏத்துக்கிறேன் என்றான் ரகு தனிவாக. உங்களுக்கு தண்டனை கொடுக்க நான் யாரு? இப்ப வரைக்கும் நீங்க என்ன ஏமாத்தின விஷயத்த நான் வீட்டுல யாருக்கிட்டையும் சொல்லல, இனியும் சொல்ல மாட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் காதலி செய்ய ரகு எப்பவோ செத்துட்டான். நீங்க என் அண்ணியோட தம்பி ரகு, அவ்வளோதான் உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற உறவு. அந்த லிமிட்டை நீங்களும் கிராஸ் பண்ணாதீங்க, நானும் கிராஸ் பண்ண மாட்டேன் என்று முடித்தாள் மயு. ப்ளீஸ் என்ன என்று அவன் ஏதோ சொல்ல ஆரம்பிக்கும் போதே, அடடே ரகு, வந்துட்டியாப்பா, எப்பப்பா வந்த என்று கேட்டுக்கொண்டே அவர்களை நோக்கி சிரித்த முகமாக வந்தார் மயுவின் அப்பா. நான் நேத்தே வந்துட்டேன் சார், எனக்கு வெளியில கொஞ்சம் பர்சனல் வேலை இருந்தது, அதை முடிச்சிட்டு வரதுக்கு நைட் ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அந்த டயத்துல வந்து உங்களை தொந்தரவு பண்ண வேண்டான்னு வெளியிலே இருந்துட்டேன் என்றான். என்னப்பா சொல்ற? நைட்டு ஃபுல்லா கேட்டுக்கு வெளியில இருந்தியா? வாட்ச்மேன் கிட்ட சொல்லிட்டு உள்ள வர வேண்டியதானே என்று மயுவின் அப்பா கேட்டார். அது அந்த நேரத்துல எல்லாரும் தூங்கிட்டு இருப்பீங்க, உங்களை தொந்தரவு பண்ண வேண்டான்னு நினைச்சேன் சார், அதான் என்றான் மயுவை பார்த்து கொண்டே. அவன் சொன்னதை கேட்டதும், மிஸ்டர் ரகு, நீங்க அநியாயத்துக்கு ரொம்ப நல்லவரா இருக்கீங்க, அடுத்தவங்களை கஷ்டப்படுத்த கூடாதுன்னு நினைக்கிறீங்க என்றாள் மயு நக்கலாக. பிறகு தன் தந்தையிடம் திரும்பி, ஆமாப்பா, இவரை நீங்க தான் வர சொன்னீங்களாமே என்றாள். ஆமாமா, வீட்ல நாளைக்கு ஒரு பூஜைக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன், நம்ம குடும்பத்துல உள்ள எல்லாரும் அதுக்கு வரணும். இப்ப ரகுவும் நம்ம குடும்பத்துல ஒருத்தர் தானே, அதான் அவரையும் வர சொல்லிருந்தேன். சரி ரகு, நீ உள்ள வா என்று சொல்லிவிட்டு ராஜேஷின் அப்பா முன்னே செல்ல மயுவை தயக்கத்தோடு பார்த்து கொண்டே அவரின் பின்னால் சென்றான் ரகு. மயு அவனை முறைத்து கொண்டே நின்றிருந்தாள். அதே நேரம் ராஜேஷின் அறையில் முதலில் கண் விழித்த ராசி குளிப்பதற்காக வழக்கம் போல துண்டை மறந்துவிட்டு பாத்ரூமிற்குள் நுழைந்தாள். அரை மணி நேரம் கழித்து தன்னை சுத்தப்படுத்தி கொண்டு துவட்டுவதற்காக துண்டை எடுக்க போனவள் அப்பொழுதுதான் துண்டை எடுத்து வர மறந்தது ஞாபகம் வந்தது. ஐயோ, துண்டை மறந்துட்டனே, இப்ப என்ன பண்றது? இப்ப எப்படி வெளியில போறது? அவர் வேற ரூம்ல இருக்காரு, ராகுலும் தூங்குறானே என்று முணுமுணுத்து கொண்டே பாத்ரூம் கதவை லேசாக திறந்து வெளியே எட்டி பார்த்தாள் ராசி. அங்கே பாத்ரூம் வாசலில் தோளில் துண்டை போட்டுக்கொண்டு சிரித்த முகமாக நின்று கொண்டிருந்தான் ராஜேஷ். அவனுக்கு தெரியும் ராசி குளிக்க போகும்போது துண்டை மறந்து விட்டு போயிருப்பாள் என்று. அதனால் அவளுக்காக துண்டோடு பாத்ரூம் வாசலில் காத்திருந்தான். அவனை பார்த்ததும் கதவை மீண்டும் சாத்தி கொண்டாள் ராசி. ஐயோ, இவர் வேற எங்கே நிற்கிறாரே, இப்ப நான் என்ன பண்ணுவேன் என்று நினைத்து முழித்து கொண்டிருந்தாள். அவளை சீண்ட நினைத்த ராஜேஷோ, ஏ ராசி, இன்னும் உள்ள என்ன பண்ற? சீக்கிரம் வெளியில வா, நான் அவசரமா ரெஸ்ட் ரூம் போனோம் என்று கத்தினான். ஐயோ, போச்சு போச்சு, அவர் அவசரமா உள்ள வரணுங்கிறாரு, இப்ப நான் எப்படி வெளியில போவேன்? பேசாம அவர்கிட்டே துண்டு எடுத்தர சொல்லாமா என்று நினைத்தவள் கதவை லேசாக திறந்து தன் தலையை மட்டும் வெளியே நீட்டினாள். அவளை பார்த்து மனதிற்குள் சிரித்து கொண்டே, ஹே, என்ன கதவை திறந்து முடி விளையாடிட்டு இருக்க? வெளியில வா, நான் அவசரமா ரெஸ்ட் ரூம் போனோம் என்றான் ராஜேஷ். அது வந்து என்று ராசி தயங்க, ஏ வந்து போயெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம், முதல்ல வெளியில வா என்று சொல்லிவிட்டு பாத்ரூம் கதவை தள்ளினான். ஐயோ, உள்ள வந்துடாதீங்க, அது அது நான் ட்ரெஸ் இல்லாம இருக்கேன், ப்ளீஸ் எனக்கு என் டவல் எடுத்து கொடுங்களேன் என்று தயங்கி தயங்கி விஷயத்தை சொன்னாள் ராசி. நான் என்ன உனக்கு வேலைக்காரனா? நீயே வந்து எடுத்துக்க என்றான் அசால்ட்டாக. நான் எப்படி வர முடியும்? விளையாடாதீங்க ராஜேஷ் என்றாள் ராசி. ஏய், உங்கூட விளையாட தாண்டி வர சொல்றேன் என்றான் ராஜேஷ் கள்ளத்தனமாக சிரித்து கொண்டே. அப்பொழுது அப்பா என்று அழைத்து கொண்டே எழுந்தான் ராகுல். அதுக்குள்ள எழுந்துட்டியாடா? இன்னும் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு எழுந்திருச்சிருக்க கூடாதா
என்று முணுமுணுத்துக் கொண்டே தன் மகனை பார்த்து, என்ன ராகுல் என்றான் ராஜேஷ் கனிவாக. எங்க டாடி பாப்பா? நீங்க தானே சொன்னீங்க மம்மி கூட கேம் விளையாண்ட பாப்பா வரும்னு என்றான் ராகுல் தூக்க கலக்கத்தில். ஓ, நீ அத சொல்றியா? ஆனா நான் தான் மம்மி கூட விளையாடவே இல்லையே என்றான் ராஜேஷ் சோகமாக. ஏன் டாடி என்றான் ராகுல் புரியாமல். நீதான் மம்மிக்கும் டாடிக்கும் நடுவுல படுத்திருந்தையே, நாங்க 2 பேரும் தனியா இருந்தாதான் விளையாட முடியும் என்று ராஜேஷ் ஒரு பெருமூச்சோடு சொன்னான். அச்சுச்சோ, அப்ப சரி, நான் தாத்தா ரூமுக்கு போறேன், நீங்க கேம் விளையாடுங்க என்று ஓடினான் ராகுல். டே ராகுல், ராகுல் என்று கத்தினாள் ராசி. அவன் போட்டு விடு ராசி, அவனை ஏன் தொந்தரவு பண்ற என்றான் ராஜேஷ் சிரித்துக்கொண்டு. இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் கொடுங்க. அண்ட் இந்த மாதிரி தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.